வந்து ஓட்டர் ஐடி வச்சு கேஸ் வாங்கினான். அவன் கூட நம்ம படத்துல வில்லன் நடிச்சிருக்கான். அலெக்ஸ், பெங்களூர்ல பயங்கரமா புக்கிங் போயிட்டு இருக்கு. யாரு? நம்ம பிரகாஷ் ராஜா ப்ரோ. ஆமா, எல்லா எலெக்ஷன்ல நிப்பான். ஆனா சினிமாக்கார மட்டும் எங்க கால வச்சானே கிரெடிட் கார்டு மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வாங்கி வச்சுட்டு உண்மையாலே வாங்கி வச்சிருப்பான் போல. பெங்களூர்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு புக்கிங். கேரளா பசங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெங்களூர் பசங்க தான். யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. நமக்கு எப்பயோ பிச்சைக்காரனுக்கு மாதிரி 3 நாள் மணி ரிலீஸ் பண்ணுவானுங்கடா. இப்பயே பண்ணா என்னவா? ஆமா, பண்ண மாட்டானுங்க. ஜாக்கி கடைசி படம் வேற பண்ண மாட்டானுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுதான் விடுவானுங்க. சிஎம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் சிஎம் தான் காரணம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கே தமிழ் ராக்கர்ஸ்ல போட்டுருவாங்களா? இல்ல போட மாட்டாங்க. ஏங்க அவன் லீக் ஆனப்பே எத்திக்கெல்லாம் நடந்துகிட்டாங்க. நாங்க லீக் ஆன படத்தெல்லாம் போட மாட்டோம். ரிலீஸ் தியேட்டர்ல போட்டோனே போடுவான்றால 6 மணிக்கு போடட்டும். தமிழ்நாட்டிலே 1.5 கோடி பேர் பாத்துட்டாங்க. 1.5 கோடி பேர் பார்த்த படம். அவன் போட்டா என்ன போடாட்டி என்ன எல்லாம் பார்த்துட்டு தான் தியேட்டருக்கு போறான். 1.5 கோடி தான். இல்ல லீக் ஆன படத்துக்கு திரும்பி லீக் ஆயிரும்னு ஃபீல் பண்ற முதல்ல நீங்க தான் நினைக்கிறேன். 4 மாசம் புதுசா வந்து ஃபீல் பண்றீங்க. அப்பயே சூப்பர் பிரிண்ட் தாங்க வந்துச்சு. எல்லாரும் பாத்துட்டானுங்க. சும்மா கிளைமாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா ப்ரோ? நீ வேற பயமா இருக்கு. இல்ல அதெல்லாம் கூட்ட வர. ஏங்க இதுக்கு முன்னாடி நமக்கு லீக்கே ஆனது இல்ல. ஏதோ புதுசா ஃபீல் பண்றீங்க. இதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிற மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி HD பிரிண்ட் இருக்கு. இதையும் ஒருத்தவங்க தியேட்டர் பிரிண்ட்ல எடுத்து ரிலீஸ் பண்ணானா? இல்ல ரிலீஸ் பண்ணாலும் கோயம்புத்தூர் கேஜி வந்து அப்டேட் இது பண்ணிருப்பான், ஃபாலோ பண்ணிப்பான். என்ன சொல்றோம்? என்னவா? இவனுங்க எல்லாம் திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணுமா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி கலரு குண்டூர்ல ஃபாலோதான் இருக்கு. ஆமா 7 days to go ன்னு போட்டுருக்கேன். டிக்கெட் புக்கிங் எப்ப நான் இன்னும் போடல. ஸ்டே டியூன்ட். எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே நைட் இல்ல சண்டே வீக்கெண்டுங்க. வீக்கெண்ட் தான் திறப்பானுங்க. பிராட்வே தான் செம ஃப்ளோல போயிட்டு இருக்கு. நான் பிராட்வே போய் நான் நடந்து போய் உட்கார்ந்துருவேன். பிராட்வே பக்கத்துலயே இருக்கு. எனக்கு போய் கவுண்டர்ல என்ன கேட்டா கையிலேயே டிக்கெட் கொடுப்பான். புக் பண்ணிட்டீங்களா? தீந்துச்சு அவ்வளவு தீந்துச்சு சொல்ல மாட்டான். எங்க பிராட்வேல கையிலேயே டிக்கெட் கொடுப்பான் நேர்ல போனா. வந்து ஆன்லைன்ல வித்துட்டு நான் இவ்வளவு வித்துட்டேன் அவ்வளவு வித்துட்டேன் 5 நிமிஷம். துடிலூர் முருகன் இதை போட்டிருக்கான பாரு. துடிலூர் முருகன் ஒரே நிமிஷம். ஹரி ப்ரோ, கோயம்புத்தூர் தியேட்டர்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அவனுங்க ஆக்டிவா போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப போடல. இந்த வருஷம் காணும். கடைசியா ஜனநாயகனுக்கு முருகன் எதுவும் போடல. முருகன் வந்து இததான் கடைசியா இது போட்டிருக்கான். இதே முரளி போஸ்ட் போட்டிருக்கான் 8ஆம் தேதி. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. துடிலூர் முருகன் எல்லாரும் வருவானுங்க ப்ரோ சண்டே தூக்கிட்டு. இல்ல யாரோ ஏதோ சொல்ல வராங்க ரொம்ப நேரமா. யாரு? ஒரு நிமிஷம் சொன்னது. ஒரு நிமிஷம் பேச விடுங்க தளபதி. என்னதான் பிளான் பண்ணாலும் பாக்ஸ் ஆபீஸ் உடைக்க முடியாது, கலெக்ஷனை உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம தான் உடைக்க போறோம். 23ஆம் தேதி உடைச்சிட்டா அந்த மெண்டல்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? யாரு மெண்டல்? அவங்க வந்துருவாங்க. ஜேடி சூப்பரா இருக்கா? இல்ல நானே கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? கரெக்டா தெரியும்டா. கேக்குதா? அவங்க வந்துருவாங்க. இல்லடா தளபதி, இது போலி, இது ஒரு சதி. ஜேடி இல்ல, இது வேற பிராண்ட். இது யார் பேசுறா இப்ப? ஒரு நிமிஷம், யார் பேசுறா? ஜாக் டேனியல் சாங் வரல. மைக் சரியில்லை. கார்த்தி ப்ரோ மைக் சரியில்லை. இப்போ கரெக்டா. அலெக்ஸ் கீழ என்ன உண்டில் வாங்கி வந்திருக்கான் ஈஸ்வரி. அலெக்ஸ்
பெங்களூர்ல வந்துட்டு டிக்கெட் புக்கிங் 60 லட்சம். ஷோ இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ 1 கோடி போயிடுச்சு. செக் பண்ணி பாருங்க ரீசெண்டா 1 கோடி போயிடுச்சு. உண்டியில ஏத்துறா கொஞ்ச நேரம் உண்டியில என்ன கேட்டா வெறும் 26 ஷோ வச்சு 1 கோடி மேல ப்ரீ சேல்ஸ் பண்ணி இல்ல ஜாலியா இருக்கும். வேணாம், வேற டைரக்ஷன்ல போவோம். வேணாம். கலர் பேசுறேனா? கலரு பேசிட்டு தான் இருக்கேன். இல்ல கலரு உண்டியில ஏத்த சொல்லுங்க. கலர் கீழே போயிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கலர் கீழே போயிட்டு கேக்கல. கீழே போயிட்டானா? இல்லடா இருக்கான்டா என் பக்கத்துல. இல்ல கீழே போயிட்டு வர சொல்லுங்க. கேக்கல. ஓ கலரு நீ பேசுறது கேக்கல கலரு. மைக் தர கீழே போயிட்டு. இந்த வாட்டி வடக்கன்ஸ் ரொம்ப ஈகரா இருக்கு. ஜாக்கு வடக்கன்ஸ் ஈகரா தான் இருக்கானுங்க. அவரு நம்மால அங்க ஏதாவது சுற்றுப்பயணம் போனாருன்னா புடிச்சு பிஎம் சீட்ல உட்கார வச்சிருவாங்க போல. ரெடியா இருக்கானுங்க. எப்ப ஆள் வருவாரு கொத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இல்ல கலர் கீழே போயிட்டு வர சொல்லுங்க. ஆல்ரெடி போயிட்டு அங்க போய் மோடியா தளபதியான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க போற வர. ஆமா ஆமா அதுதான் சொல்றேன். அங்க பயங்கர இதாயிடுச்சு. அவர் இங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க ரீச் ஆயிடுச்சு. அந்த ஆன்டி கரப்ஷன் அதெல்லாம் ரொம்ப நார்த்ல சரியான கலெக்ஷன் வரும். இது வந்து இது படத்துக்கு பூஸ்ட் பண்ணுவோம். நிஜமா செம்மையா பூஸ்ட் பண்ணும் நார்த்ல. ஆனா தான் சிங்கிள் தியேட்டர்ஸ் ஓகே, மல்டிபிளெக்ஸ் எப்படின்னு தெரியல. இந்த ஏ சர்டிபிகேட் வேற. இது என்னடா கணிக்க முடியாத ஒரு இது. ஆனா என்னுடைய கணிப்பு நான் சொல்லிட்டேன் அலெக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கோட்டை டெஃபினட்டா கிராஸ் பண்ணும். லியோவை டச் பண்ண ட்ரை பண்ணும். ரெண்டுக்கும் நடுவுல ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா கோட்டை கிராஸ் பண்ணும். கண்டிப்பா கிராஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இது இந்த எல்லாத்தையுமே உடைக்கும் ஐயா. ஏன்னா இதான் வேர்ல்டு வைடு சொல்றேன். ஓவரால் சொல்றேன் எல்லாத்தையுமே ஃபைனலா படத்தை எல்லாம் விட்டுட்டு போகும்போது கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போறாருன்றது என் தாட். படத்துக்கு இருக்கிற 2 பெரிய பிராண்டு. ஒண்ணு கடைசி படம், இன்னொன்னு சிஎம் சிஎம் படம். இன்னொன்னு விஜய் படம்னு வச்சுக்க. 3மே வச்சுக்க. இன்னொன்னு இருக்கு அவரோட கடைசி படம் சொல்லிதான் தெரியணுமாடா. அவரோட கடைசி படம் அது ப்ரொஃபசர் ப்ரோ. இல்ல அப்ப இதென்ன ஸ்டாலின் படமா? சிஎம் அப்ப யாரு? ஸ்டாலின் திட்டுறா டேய். ஏங்க கூடாதுடா. அவரு யூனியன் ஒரு குடியார 5 வருஷம் நடிச்சது போதும். முடியல, அதுக்கே தாங்க முடியல. போதும். ஆமா ப்ரோ, அவுட் ஆஃப் த கண்டென்ட் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கவா. அந்த பெண் சிலை வைக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களா? அந்த உண்மையா? பக்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு கட்டுறாங்களாண்டா, அது உள்ள வச்சுக்க சொல்லு. யாரும் இல்ல ஒரு நிமிஷம் தான். இல்ல இன்னும் 6 நாள் தான் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. 6 நாள் அடுத்த 6 நாள் இல்ல டாக்ஸிக் இல்ல டாக்ஸிக் அனில் மோடு போங்க அப்படிங்கறாங்க. கொஞ்ச நாள் இந்த ஆபீஷியலா ஆகுங்க. கொஞ்ச நாள் சொல்றா சொல்லி தொலையாண்டா. என்னது இல்ல இவன் பண்றது இந்த வடிவில் நான் சொல்றேன். அவன் தான் 4 தடவை சொல்லு சனிக்கிழமை ட்ரெயிலர். உனக்கு புது ட்ரெய்லர் வேணுமா? நிறைய ப்ரோமோ வரும். ட்ரெய்லரும் விடுவாங்க. படத்தை விடுங்கடா போதுண்டா அப்பா. இல்ல இந்த சிஎம் ஒரு இவரு பண்றத பத்தியா? படத்தை விடுங்கடா, விட்டனாலதான் திரும்ப விட்டுரும். முடியல. அலெக்ஸ், இவர் இந்த படத்துல வந்து பயங்கரமா ரெக்கார்ட் பண்றாரு அலெக்ஸ். இதுக்கு அடுத்து எவன்டா அலெக்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவா? இது வரைக்கும் வச்ச ரெக்கார்டே பிரேக் பண்ண ஆளு இல்ல. இல்ல வேற யாரு? லியோ திரும்ப உயிரோட வந்தாதான் இது ஆகுன்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டேன் உதயநிதி வந்தாதான் மாமனிதன் மாதிரி ஏதாச்சும்
ரெக்கார்ட் பண்ண முடியும். சொல்லுங்க கார்த்தி bro. மாமனிதனே அது ரெக்கார்டே கிடையாது. மாமன்னனுங்க. மனிதனையும் மாமன்னனையும் சேர்த்து மாமனிதன் ஒரு ஆக்கிட்டீங்க. நிமிஷம் இப்ப யார் பேசுறீங்க? அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இது ஒரு காமெடி. இல்ல இல்ல, வேலை செய்யுது, கரெக்டா வேலை செய்யுது. யாரும் பேசுறது கேட்கல. யார் இல்ல இல்ல இப்ப பேசுறது முன்னாடி ஆனந்தா. இல்ல மாமனிதன்ல ஆமா, அவரு உண்மையாவே பெரிய மாமனிதன், அதனாலதான் அவர் அப்படி கலாய்க்கிறார். இல்லங்க இல்ல கெரியர் ஒரு நிமிஷம், கெரியரின் உச்சத்துக்கு போனனால தளபதி வந்துட்டு உங்களுக்கு சிஎம் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் உதயநிதி நடிக்க போயிட்டு அவர் கெரியரின் உச்சம் ஆன பிறகு அவர் வந்து சிஎம் ஆயிடுவாருன்றாங்க. இல்ல இல்ல, கெரியரின் உச்சம்னா அப்படி சந்தானத்துக்கு மேலயா? இல்லடா அலெக்ஸ், அவருக்கு எது கரியரு? இங்கே பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு, அங்க சினிமால ப்ரொடியூசரா இருக்காரு, நடிக்கிறேன்னு ஏதோ பண்ணாரு. இதுல எது கரியர்னு முதல்ல சூஸ் பண்ண சொல்லு. அதுக்கப்புறமா அதுல உச்சத்தை தொடலாமா வேணாமான்னு பாக்கலாம். இல்லங்க இல்ல ரெட் ஜெயண்ட் நல்லா கால விட கூடாது. இல்ல ரெட் ஜெயண்ட் நல்லா காசு பார்த்துன்னு ஸ்கேம் பண்ண உட்காந்துருந்தானுங்க. தெரியாம ஆச்சு மாறிடுச்சு. அவனுங்களே நினைக்கல இதுதான் என்ன பண்றது. ஞாபகம் இருக்கு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கார்த்தி, ஒரு ஞாபகம் இருக்குதா? இன்பநிதி வழங்கும் இன்பநிதி ஏன் இல்ல இன்பன் உதயநிதி இது ரொம்ப முக்கியம். அதான் பூங்காவனமே தெரியாது, இல்ல பூங்காவனத்து பையன் வேற. கரெக்டா சொல்லுடா. கோச்சுப்பாங்க அப்புறம் உயிரே விடுறானுங்க. அலெக்ஸ் ஒரே நிமிஷம் கலரே ஒரே நிமிஷம். அலெக்ஸ் இல்லவே இல்லையே, ஜாக் அது வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஆமா இல்ல ஜாக் காத்தடிச்சா ஜாக். சொல்லு இல்ல அவர் மட்டும் தான்டா ஒழுங்கா கிளாஸ் போயிட்டு பட்டம் வாங்கியிருக்காப்புல. பரகோட சொல்லுங்க. ஆமா தெரியாது, இது தெரியாதா? இல்ல ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு பட்டம் வாங்கினது, டாக்டரேட் இது மாதிரி பட்டம் வாங்கின மாதிரி இருக்காப்புல. அது உண்மையான பட்டம் தெரியுமா? ஏதோ ஒரு பட்டம், ஆனா காலேஜுக்கு போய் பட்டம் வாங்கி இருக்காப்புல. மத்தவங்க எல்லாம் காலேஜுக்கு போகாம இல்ல நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ டிராமா கம்பெனில போய் டொப்பி வாங்கிட்டு வந்து தலையில வச்சு நின்னு போட்டோ எடுத்த மாதிரி பேசுறீங்க. இதுக்காக யாராவது ஃபாரின் போவாங்களா? போவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் போவேன்டா, நான் போவேன், நான் அப்படிதான் செய்வேன். இல்ல இங்க ரெண்டே பேர் நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு வந்துட்டு இன்பநிதி, இன்னொன்னு வாட்டர்மெலன். ரெண்டு பேரும் இல்லடா, தப்புடா அலெக்ஸ். இன்னொன்னு உதயநிதி, ரெண்டு பேரும் நடுவுல தான் போட்டியே. யார் நல்லா நடிக்கிறதுன்றதுல. சரி இதெல்லாம் இருக்கட்டும். அதான் புக்கிங் நாளைக்கு வந்துட்டு பார்த்தா கேரளா பெங்களூர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்ப காலைல மட்டும் ஒரு 5 மணி ஷோ தான் ஓபன் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல வந்துட்டு மார்னிங் ஷோஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் காசெல்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க அபிஷியலாவே 4000 2000 அந்த மாதிரி அங்க சோஃபா சீட்னு எதுவும் அங்க மேல எல்லாம் பெங்களூர்ல போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல அப்படி போட முடியாது. அதனாலதான் அங்க டிக்கெட் வைஸ் ரொம்ப அங்க சும்மாவே வீக்கெண்ட்னா ஏதோ வீக் டேல கம்மியா விப்பானுங்க. அந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு. இப்ப 1 கோடி ப்ரீஸ்தான் ஒரு 26 ஷோல பண்ணதுக்கே 1 கோடி ப்ரீ சேல்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊர்லவே ரேட்டு கம்மி பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும். அது என்னைக்கு தெரியும்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரேட்டு கம்மியா தான். ஆனந்த் பேசுறாரு. ஆனந்த் ப்ரோ கொஞ்சம் கீழே போயிட்டாங்களா? நடுவுல கொஞ்சம் நெட்வொர்க் அந்த வைஃபை சொல்லுவாங்க, கீழே போயிட்டாங்க. ப்ரொஃபசர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா ரிக்வெஸ்ட் இருக்கு. ஒண்ணுதான் கட்டுது எனக்கு. மண்டபத்திரம் மண்டபத்திரமா வரட்டும், மேல ஏத்திருக்கேன். இதுலதான் ஓவர்சீஸ் சைட் எல்லா சைடும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதான் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணுவாங்க. ஃப்ரைடே ஸ்டேட் ஓபன் பண்ணுவாங்க. ஸ்டேட் இதுக்கெல்லாம் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சென்னை பசங்களுக்கு இப்பதான் திங்கக்கிழமை அந்த மாதிரிதான் போகும். ஏன் திங்கக்கிழமை அது ஸ்பெஷலா சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சில மெயின் தேட்டர் ஓபன் பண்ணுவாங்க. டிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் பார்த்தா
திங்கள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மண்டே அந்த மாதிரி ஒரு புக்கிங் பத்தி சொல்ல மீதி. ஆனா தயவு செஞ்சுடா ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. நீங்க இருக்க வெறிக்கு வந்துட்டு உடனே புக் பண்ணி தொலைஞ்சிருவாங்கடா. ஒரு நிமிஷம். இல்ல நான் டிக்கெட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்க எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எல்லாருக்கும் சொல்றேன், அதுதான் சொல்றேன். பதட்டமா இருக்கா நீ வேற வர்றா. ஏற்கனவே கோயம்புத்தூர் வந்து சும்மாவே லாஸ்ட் மினிட்ல தான் திறப்பான். சரியா, நீ ஏதாவது அதான் அதை விடு. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. நான் போய் முந்தின நாளே போய் நைட்டு போய் உட்காரணும். இப்ப பிராட்வேல வாசல்ல தலையில துண்டு புதுப்பேட்டையில பஸ்ல உட்காரணும். ஆனா ஜாக்கி ஒண்ணு யோசிச்சு, படம் லீக் ஆனா கூட இங்க அணிலுங்க ஒட்டுமொத்த கூட்டமா இருக்கானுங்க. அதான் எப்படி போவேன், முத காலையில போகணும், இந்த டிக்கெட் போனோம் விடக்கூடாது அப்படின்னு. லாஸ்ட் படம்டா, அந்த மனுஷனுக்கு ப்ராப்பரா ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்டா. நாம எவனுமே கடமைடா. லாஸ்ட் தாண்டி அந்த டைட்டில் கார்டு சீஃப் மினிஸ்டர், அதெல்லாம் கூட எனக்கு செகண்டரி. அலெக்ஸ், இவ்வளவு வருஷம் அவரு நமக்கு நிறைய கொடுத்துட்டாரு. திரும்பி இது அவருக்கு நம்ம செய்யற மரியாதை. அது செஞ்சுதான் வேணாம். அது ஓகே, கொஞ்சம் அளவு கொட்ட வேணாம். அப்புறம் எழுதுக்கலாம், 2வது வாரம் தாண்டி எழுதுக்கலாம். சரி அவரு கோயம்புத்தூர் ஒரு காரி யாரோ பிராட்வேல பாக்கணும்னாரு. எல்லாரும் பிராட்வேல தான் பாக்கணும்னு சொல்றாங்க. மோகன் சொல்லுங்க. இல்ல அப்படியே அப்படிங்க கூட ஒரு சீட்டை துண்டு போட்டீங்கன்னா நான் போய் எனக்கு கிடைக்குது. நீங்களே வாங்க, தலையில துண்ட போட்டு உட்காரு. போலீஸ் வேற வந்து நிக்கும். இல்ல அவர் என்ன கோயம்புத்தூர் டெப்போல உட்காந்துக்கிறாரு, பஸ் ஒரு துண்டுல இதுல அது ஆக்சுவலா அப்படிதான்டா இருக்குவாங்க பிராட்வேல. இவனுங்க ஒரு தடவை என்னன்னா லியோ டைம்ல கண்ணாடி எல்லாம் உடைக்க போயிட்டானுங்க. போலீஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கும், புரியுதா? வெளுத்து விட்டுருவானுங்க லைன் நிக்கும் போது. நீ ஏதாவது சேட்டை பண்ணா பயம் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு கண்ணாடி உடைக்க போயிட்டாங்க. ரோனில உடைச்சிட்டானுங்க. இங்க பிராட்வே அங்க உடஞ்சதுல, அங்க உடஞ்சது ரீல் எல்லாம் வந்த பிறகுதான் இங்க வந்து அவன் போலீஸை கூப்பிட்டு நிக்க வச்சிட்டான். பிராட்வே அதை பார்த்துட்டு தான் இங்க நிக்க வச்சான். அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா வந்து சென்னையில ஏர்லியாவே ஓபன் ஆயிடும். அந்த 2 பேரும் வந்து பேசிப்பாங்க, எங்க ட்ரெய்லருக்கே இப்படிதான் படம் எப்படிங்க அப்படியே தியேட்டருக்கு ஈச்சிருவார்த்த சொல்லுவாங்க. அப்படி பேசாத எவனா வந்துட போறான், போலீஸ் வந்துட போறான். நம்ம வீடியோ இது. அலெக்ஸ், நான் இந்த தடவை போயிட்டு ஹார்ட்வேர்ல இருந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன்டா, போஸ்ட் பண்ணலாம். சரியா? போடுங்க. சாவட்டும். ப்ரொஃபசர் அப்படியே பேச ரிவீல் பண்ணி போட்டுறான். டிஎம் கேக்குறான், என்ன பைத்தியக்காரனா அவன மாதிரிடா, என்ன ஓபியா பொத்தா லூசு மாதிரி போடுறதுக்கு. இல்ல அதுவும் அவனுக்கு போட்ட மச்சினத்து அவள்தான். இல்ல உலக அழகனாவே இருந்தாலும், ஏன் பெரிய தேவர கொண்டாவே இருந்தாலும் ஒரு சொட்டையை போட்டுருவானுங்க, ஒரு நாமத்தை போட்டுருவானுங்க மாசங்க. அவனை போட்டு உட்கார வச்சு அவ்வளவுதான். நம்மளுக்கே நம்மள அடைய இல்ல, நம்மளுக்கே நம்மள அடையான்னு தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. அதான் பெரிய கண்டை இருக்கிறது. நான் வந்து இந்த போயிட்டு இந்த மாஸ்க் எடுத்து போட்டுருவேன். ஒரு நிமிஷம் டிக்கெட் புக் பண்றதே ஒரு பங்கமா இருக்கும். ரோடு வரைக்கும் கியூ நின்னு. ஆமா அதுவே சூப்பரா இருக்கும். இப்பதானே பேசணும் பேனா வைக்கிறத பத்தி. ஆமா அந்த பேனாவை வந்து சொன்ன மாதிரி மகாபலிபுரத்துக்கு எடுத்துட்டு போற வீடியோ வந்திருக்குடா. ஆமா அதாங்க சொன்னேன் நானு. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் வேணா சொல்லுங்க, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அண்ணங்கிட்ட சொல்லி அவங்க கட்சி பேர்ல வேணா கக்கூஸ் கட்டிக்கிட்டேன் எங்கேயாவது வேணா பர்மிஷன் வாங்கி தரேன். மக்களுக்கு பயன்படும். இந்த பேனாவை நட்டு வைக்கிறது, பென்சில் வைக்கிறேன், ஷார்ப்னர் வைக்கிறேன், இந்த வேலையெல்லாம் விட சொல்லுங்க. அது மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுல இன்னொரு பெரிய குபீர் என்ன, அந்த பேனா எழுதுமா ரொம்ப இல்ல அஜய் ப்ரோ, இல்ல எனக்கு ரொம்ப தேனானுங்க. அதாவது இதெல்லாம் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அலெக்ஸ் தேனானுங்க. என் பேரே விஜயகுமார், நீ இப்ப அரசியலுக்கு வந்த பேருதான் சொன்னேன். அந்த டைம்ல அலெக்ஷன் எவன் போட்டோ எடுத்தானே தெரியல, ஒரு நீக்ரோ போட்டோ எடுத்து போட்டு இவன் அலெக்ஷன் யாருதான் யாரு. அதான் இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா,
அதாவது காலேஜ் பேசுற சொல்றதுக்கு வீக்காடா நானு படிச்சது வேற காலேஜ், சொன்னது வேற காலேஜ், எங்கேயோ போய் நின்று வாடா அலெக்சாண்டர் தெரியாதா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த சுத்து போட்ட கேங்ல தான் அலெக்ஸே இருந்தான். அது தெரியாம தான் அவங்க இருந்தாங்க. இல்ல இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இல்ல நான் ராஜ் பிரியன் இருப்பான் தெரியுமா, குஜிலி மஸ்தி பண்ணுவான்ல, அந்த மாதிரி கூடவே இருந்து குஜிலி மஸ்தி பண்ணிருக்காங்க. இல்லங்க மேட்ரு கேளுங்க. இல்ல இருக்கிறது ஓஎம்ஆர். உனக்கு ஒருத்தர் பேசுவான் வந்து, ஏய் அலெக்ஸா உன்னை விஜயா பார்க்ல பார்த்தேன். அப்படியா? அப்புறம் ஏன்டா இங்க வர? அங்க போய் அடி அங்க பார்த்தா அங்கேயே போய் பேச வேண்டியதானே? போய் பேசிட்டு மிதி வாங்கிருப்பேன் வேற யார்கிட்ட போயிட்டு. ஐயா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. பிரதீப்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு டிஎம்கே அந்த டைம்ல. ஆனா அப்ப யாருக்கும் தெரியாது தளபதி அரசியல் ஒருவரெல்லாம் தெரியாது. அப்பயே பேசுறது என்னன்னா 31ல ஒருவர் தான் எல்லாம் எதிர்பார்த்தது. ஆனா தான் எதிர்பார்த்தாரு வேற. ஆனா டக்குன்னு வந்து ஒரு சிஎம் ஆயிட்டாரு. அப்ப அவன் என்ன, நான் அப்ப எனக்கு அவனுக்கு சண்டை, அது வேற விஷயம். அதான் அப்போ தெரியாதா, செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டர் பீஸ்ட் படம் அப்போ ரிலீஸ் டைம் இதுல போயிட்டு இருக்கு. வந்துட்டு அலெக்ஸா ஹெச்ஓடி கிட்ட பேசிட்டேன், உன்னால எக்ஸாம் எழுத முடியாது. சரிடா, நான் எழுதிட்டு வந்துட்டேன்டா. இப்போ நான் எழுதிட்டு வந்துட்டேன், உண்மையில எழுதிட்டு வந்துட்டேன்டான்றேன். அதான் இல்ல ஒண்ணு இல்ல ஒரு ஈவினிங் தான் பேசவே போடுறேன். அந்த டைம்ல பீஸ்ட் அப்ப நிறைய அது 6 மணிக்கு அப்டேட் வரும். அப்பெல்லாம் 6 மணிக்கு அப்டேட், 5 மணிக்கு போட்டு உட்காந்துக்கிறேன். அலெக்ஸா உன்னால எக்ஸாம் எழுத முடியும். மொத்த 2வது எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்து அவன் ஓட்கா போட்டான்னு சொல்லு. அந்த மாதிரி இல்லங்க ஒரு நிமிஷம், இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப குமார் ஸ்பீக்கர் வந்தானு தெரியல, இவனை என்ன பண்ணி விட்டாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. குமார் அப்ராட்ல யூகேல இதுல இருக்கான். இவனை வந்துட்டு இவன் ஸ்ரீலங்கா அகதின்ட்டாரு. போட்டு கமெண்ட்ல ஸ்ரீலங்கா அகதின்னு இவனை போட்டு வச்சிருக்கிறானுங்களா? இவன் போட அகதி யாராவது குரூப்ல இன்னும் நம்பின்னு இருக்கானு தெரியுமா? ஸ்ரீலங்கா அகதி. இதெல்லாம் பரவாயில்ல, உண்மையான பேரு இல்ல. இது பரவாயில்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மென்டல் ஆர்ட்ஸ்ல யூகேல வந்து அடிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் போட்டானுங்க. யூகேல வந்து எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல சார். இந்த கபில் இருப்பானே, அதான் இவனுக்கு யூகே கட்சின்னு தான். வந்துட்டு அந்த காட்டுமன்னார் கோயில் மென்டல் இவன் அந்த கருங்குரங்கு. அதான் இல்லையா மேட்ரு கேளுங்க. இப்ப நம்மள ரொம்ப யோசிக்க மாட்டேன். என்னன்னா ஓஎம்ஆர்ல இருக்கேன்னா ஈஸியா இருந்துவேன். ஓஎம்ஆர் சைடு காலேஜா வேற காலேஜ்னு இவனுங்க ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சாலே வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன காலேஜ் சொன்ன? குருநானக் காலேஜ் ஏதோ ஒன்று சொன்னீங்க. என்ன காலேஜ் இது? அது இல்லடா பிரதீப் ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்தா. ஜெயின் காலேஜ்ல அலெக்சாண்டரை புடிச்சாச்சு. அவன் காலேஜே இல்ல அப்போ இல்ல இதுல ப்ரொஃபசர் ஹைலைட் தெரியுமா? இவன் காலேஜே இல்லன்றான். நானு இல்ல மாமே அங்க பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும், அங்கதான் சாப்பிட்டு வந்தேன்ற. அங்க என்ன கடை இல்ல. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இல்ல நான் படிச்சது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸ்பேஸ்ல பிசிஏ எவரும் பிசிஏ கிளாஸுக்கு போய் போட்டோ எடுத்து போடுறாங்க. எனக்கு எல்லாம் சிரிப்பு தாங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு. அப்ப பிரதீப் ஒரு கான்பிடென்ட். ஆமா தெரியாதா சார்? இதுல ஹைலைட் என்னன்னா, எடுத்தோடனே போட்டா நம்ப மாட்டானுங்கள. 6 மணிக்கு அலெக்ஸ் போட்டோ விடுறேன்னு ரேவந்த் எனக்கு போன் பண்றான். இன்னும் போட்டோ லீக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சான்ஸ் இல்லையே. ஏன் அதான் 6 மணிக்கு எவனோ விடுறான்றான். சரி வரட்டான்னு சொல்லிட்டு விட்டேன். வீட்டுல டிவி பார்த்துன்னு தான் உட்காந்துக்கிறேன். வருது இதான் இருந்தோ போடுறானுங்க. என்னடா இது எவன்டா இல்ல இதுல தெரியாது. இல்ல ரேவந்த் போன் பண்ண நானு, டேய் விட்றா எவனு இது நான் தான். சரி பரவாயில்ல என்ஜாய் பண்ணலாம் எவனும் இருக்கிட்டான்னு. இதுல நான் ஸ்பேஸ் போட்டேன்னா இன்னைக்கு ஈவினிங்ல வந்தானுங்க. வந்துட்டு பாத்தியா உங்க பொட்டம் பாத்தியான்னு. சரி நான் தான்டா இவன் சபரிஸ் என்ன தெரியுமா? இல்ல அது உன் ஃப்ரெண்டு, நான் அவனை புடிச்சிட்டேன் அப்படின்னா. சரி அவனை யாருன்னு பேராவது சொல்றான்ற. சரி இது எந்த காலேஜ் நான் படிச்சேன். அப்ப என்னன்னா இவன் எந்த காலேஜ்னு கேட்டா நான் ஜெயின் காலேஜ். இதெல்லாம் பரவாயில்ல குமார்,
R15 ஒட்டி கேட்டுன்னு வந்துட்டு அங்க ஒருத்தர் இருப்பான்டா, அவன் பேரை மறந்துட்டான்டா. அந்த இதோ டீல் ஆரம்பிக்கும். அவன் என்ன தெரியுமா, பைக் தெரியும் இல்ல இல்ல குமார் இல்ல கையில எடுக்கல R15 சரி பைக் நம்பர் சொல்லு புளிகிறாருங்க. அதான் என்னடா வேணும். ஆனா இதுல சத்தியமா ஒண்ணு சொல்லிட்டேன், நான் அஜித் ஃபேன்ஸ். இப்ப இவனுங்க கிட்டலாம் எனக்கு சிரிப்பு இல்ல. அந்த பிரதீப்னு ஒருத்தர் இருக்கா பாரு, இப்ப கூட இந்த குமார் எவன் நினைச்சாலும் சிரிப்பு வரும். ஏன்னா எவனாவது வந்து இது சொல்லுவானா ப்ரோ கேளுங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நைட்டு நல்லா வந்தான், வந்துட்டு ஏய் நான் எங்க தெரியுமா இருக்கிறேன், எங்க இருக்கிறேன்னு கேட்டான். உதயநிதி கூட தரகச்சுக்கிட்டு இருக்கேன்றா. இல்ல 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 எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நீங்க நினைக்கலாம் இவனுங்க காமெடிக்காக சொல்றாங்க. உண்மையில நடந்தது. இதுல குமார் கூட இருந்தா அந்த டைம் நினைக்கிறேன். என்னன்னா அப்போ எல்லாருக்கும் தெரியும் பீஸ்ட் ஒன்னும் வரல, அப்டேட் எல்லாம் போயினுக்குது. அதான் ஆல்ரெடி மாஸ்டர் பெரிய சக்சஸ் இதுல வந்துட்டு கொஞ்சம் மெதப்புல இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு எலெக்ஷன் யார் தெரியுமான்னு கேட்டான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசியிருப்பான். அது ஆனா ஒருத்தர் எனக்கு ஞாபகம் வருது, அது யாரும் சொல்ல வரும்ல. அதான் ஆனா என்னன்னா இல்ல ஐயா இல்ல அதை விடுங்க. அதான் நான் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி ஒரு பில்டப் காட்டாரு. அப்பதான் எல்லாரும் இப்போ ஸ்பேஸ்ல எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பில்டப் பண்ணுவானுங்க. சில பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாரும் நம்ம பண்ணதான் சொல்லி காட்டுவோம். பிரதீப் என்ன சொன்னானா, மெர்சல் படம் ப்ரொடியூசர் தெரியுமான்னு கேட்டான். அவன் தெரியும், இவங்க எல்லாரும் தாங்க ஹேமா தான் இவங்கன்னு இருப்பாங்கன்னு. அவங்க எனக்கு பெரியமான்ட்டான். சத்தியமா ஹேமா ருக்மணி எனக்கு பெரியமான்னா. அந்த சிரிப்புக்கு இல்ல சத்தியமா. ஆனா அந்த டைம்ல எல்லாரும் நம்பினாங்க. நீங்க கேட்டு பாருங்க, நீங்க நினைக்கலாம் அவ்வளவு அந்த அளவுக்கு நீங்க மலுமுட்டையாடான்னு. நான் மைண்ட்ல என்னன்னா இல்லடா அந்த ஆள் அங்க கலாய்க்க முடியும், ஸ்பேஸ்ல கலாய்க்க முடியாது இல்லன்னா. அப்படியே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல நீங்க சொன்னா சரிதாங்கன்ட்டு கம்முன்னுட்டு. எனக்கு இதுல இன்னொரு கொடூரம் என்ன தெரியுமா, இல்ல அவன் எங்க வந்துட்டு ஜோக்கர் ஒருத்தன் ஜோக்கர் எங்க எக்ஸ்போஸ் ஆகணும்னா, அலெக்ஸ் கவுன்சிலருக்கு நிக்க போறேன். எங்க ப்ரோன்னு கேட்டேன். அண்ணா நகர் கவுன்சிலரா நிக்க போறேன். சரி எங்கப்பா, இல்ல டிஎம்கே கவுன்சிலரா நின்ட்டேன், கவுன்சிலரா ஆயிட்டான்னு சொல்லிட்டான். நான் சரி சரி ப்ரோ நான் எதுவும் நான் சொல்ல தெரியுமா, முதல்ல நம்ம தானே கேட்போம் போட்டோ கொடு இல்ல ஏதாவது கொடு. நான் தான் சரிதான் நீ ஏதாவது சேர்றா இப்ப என்ன அதுக்கு மாதிரி போயினுக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லல. இதுல கொடுமை என்னன்னா, ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட சண்டை வலிச்சுன்னு வருவான்டா சத்தியமா. அந்த டைம்ல இவன் பொண்ணு கிட்ட சண்டை வலிச்சுன்னு வந்துட்டு ஏன் ஸ்பெஷல் நம்ம ஸ்பெஷல்ல உட்காரணும். இங்க ரெக்கார்டிங் வந்துட்டு போகும், புரியுதா? ரெக்கார்டிங் போய் டிஎல்ல வரும். டிஎல் என்ன வரும்னா, அலெக்ஸ் ஓஸ்ட் பண்ண ஸ்பேஸ்ல இந்த பொண்ணை போட்டு இவனையாதான் இந்த பிரதீப் திட்டான். அதுக்கு இவனுங்க வந்துட்டு நம்ம சைட்ல சில ஞானிங்க இருப்பானுங்களே, சொல்ல லூஸ் பசங்க, தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு என்னத்தம்மா பேசுறானுங்க. அந்த டைம் தெரியாது. ஹரிஸ்புர பஞ்சாயத்து ஒரு சில பேர் எல்லாம் இருக்காங்க. என்னன்னா இந்த அலெக்ஸ் எதுக்கு அபியூஸ் பண்றான்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், மூடின்னு தான் இருப்பேன், போஸ்ட் பண்ணது குத்தமாடா இது புரியுதா? இவன் இதுல கொடுமை என்னன்னா, இப்ப வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பான், குமாருக்கு தெரியும். வாத்தியார் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம பிரணா மாதிரி, அதாவது மாமேன்னு போவான், அவனை கொட்டி உட்கார வச்சிருவானுங்க, புரியுதா? அதான் இங்க பிரதீப் இருக்கால, அவன் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு ஐஷுன்னு ஒரு பொண்ணு இருக்கான். அந்த டைம்ல சண்டை பொண்ணுறான். அந்த பொண்ணு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு பிரதீப்ப மானவரையா கேள்வி கேக்குதா, அசியமா. நான் மியூட்ல போயிட்டேன். அதான் ஏன்னா இவனே வயசுல மூத்தவன், இவனே இந்த கிளி கிளிக்குதுன்னா நம்ம வாய்ப்பு போயிட்டு நான் மியூட்ல போயிட்டேன். அப்ப இந்த வாட்சி இருக்கிறானே, அப்ப பெங்களூர்ல வேலை பார்த்துருந்தோம். இதுல அதான் அதாவது ப்ரோ அப்படின்னு போனா, ஏய் நீ வந்த உன் குடும்பத்தை எழுப்படான்றான். இவன் மியூட்ல போயிட்டா பயந்துகிட்டு போயிட்டு. இதுல சம்பந்தமே இல்லாம நடந்தது என்ன தெரியுமா ஹரி ப்ரோ, ஒரு அஜித் ஃபேன் கீழே இருந்தான். அவன் சும்மா இருந்துக்கலாம்ல, பிரதீப் அட்டாக் பண்ணிட்டு ஓடி போன ஓடியாலின்னு சொல்லிட்டு அவனை ட்ரிகர் பண்ணி விட்டான். பொம்பளை சண்டையில இருந்தத திடீர்னு அஜித்துக்கு போயிட்டானுங்க. எனக்கு அவன் அந்த டைம் எனக்கு சிரிப்பா இருந்தது. அவன் அந்தாலேண்டா அடிக்கிற மாதிரி அங்க போய் கூட்டா இருந்தது அப்பெல்லாம். ஏன்னா அப்ப பாலிடிக்ஸ் நடக்காதுல்ல, அப்ப ரொம்ப இந்த மாதிரி கலவரம் தான் இருக்கும். அப்ப நடக்கலாம் இந்த கலவரம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா நடக்கும். இப்ப லூஸ் மாதிரி ஏதாவது 2-3 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அப்ப இந்த ஜாக் டேனியல் இருக்கான் பாரு, அவன் வேலை என்ன தெரியுமா அந்த டைம்ல? இல்ல ஒரு நிமிஷம், இந்த ஜாக் வேலை
சொல்லு அலெக்ஸ். இரு கேக்குதா? தெரியல, அது காணும். இல்ல ஜாக் வேலை என்னன்னா, நான் சண்டை ஏதோ போயிட்டு இருக்கோம், இவன் குறுக்கால வந்துட்டு சரி பிரா இந்த தர்பார் கலெக்ஷன் எவ்வளவு ஜெயிலர் அப்டேட் எல்லாம் வந்துச்சாரு, சம்பந்த மயிர் இல்லாம பேசுறேன் உன்னை அசிங்க சீமா கேட்போன்னு ஜாலியா இருக்கும்டா. அவ்வளவு இருக்குது. கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் வந்து உண்மையான பேரை தான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டானே உண்மையான ஜேடி தான்டா, ஆனா ஜாக் டேனியல்ஸ் கிடையாது. அவன் பேர் வந்து ஜே தேவராஜ். அவன் பேரு அப்பெல்லாம் எதுக்கு பிரச்சனை பண்ணுவான்டா. இந்த ஒரு ஆளு மேல வந்து இப்ப உண்மையிலே ஜேடி போட்டு பேசிட்டு இருந்தாலும் கீழே இறக்குனியே, மேல திரும்பி வரவே இல்லை. தலைவன் சூற போத நான் எனக்குதான் அப்படி தோணுதுன்னு நினைச்ச கார்த்தி ப்ரோ எனக்கு மெசேஜ் ஹரி தலைவன் செம போதையில இருக்கான், ஆளை காணோம். வெளியே போனவர் திரும்பி கனெக்ட் பண்ண மறந்துட்டாரு போல மப்புல. சரி, அதான் எல்லாரும் பார்த்து புக் பண்ணுங்க. எப்படியும் ஃபேமிலி வந்து தான் குழந்தைங்கலாம் கூட்டு போக முடியாது. மால் தியேட்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்காது, சேர்த்து குடும்பத்தோட வெளியே அனுப்பிச்சிருவோம். கூட்டிட்டு போகாதீங்க, மிரட்டிட்டு இருக்காங்க. சொல்றேன் சிங்கிள் ஸ்கிரீன் போலாம், அதான் கொஞ்சம் அதான் பாத்துக்கங்க. போய் குழந்தை எடுத்துக்கிட்டு தெரியுமா ப்ரோ, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஃபேமிலி எல்லாம் எங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர விடல அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. சிஎம் சரியில்லை மக்கள், சிஎம் சரியில்லை. இல்ல ப்ரோ, இதுல வேற ஒரு பஞ்சாயத்து பண்ணுவானுங்க, குழந்தைய கூட்டிட்டானுங்க, அதை பண்ணிட்டானு வீடியோ எடுத்து அந்த அவனுக்கு வேற இது பண்ணுவானுங்க. கூலி படத்துக்கே அப்படி என்ன பண்ணிருந்தாங்க. இல்ல நீங்க வேற என்ன வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம அண்ணா அரசியல் இருக்கனால இல்ல, நம்ம என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அணில் மோடு ஆன் பண்ணி விட்டுட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாம என்ஜாய் பண்ணலாம் நம்ம நினைப்போம். ஆனா அவனுக்கு அப்பதான் கொண்டு நோண்டுவானுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட், இப்ப ஃபேமிலியே வந்துட்டு என் குழந்தைய நான் கூட்டு வரேன் அப்படின்றாங்க, அப்ப என்ன பண்ண முடியும் யாரால? கூட்டு வந்தா வெளியே கேக்குறேன், இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது முதல்ல கூப்பிட்டீங்கன்னா போக முடியாது ப்ரோ, போக முடியாது, உள்ள விட மாட்டாங்க, கூட்டு போக கூடாது. கூட்டிட்டு போனா உங்க தப்பு அது. அவன் வீட்டுக்கு போனா அனுப்பிச்சிடுவான், இல்லன்னா வேற ஏதாவது ஸ்கிரீன்ல வேற படத்துக்கு வேணா அனுப்பிடாம போயிட்டு வந்துருவான். மால் தியேட்டர்ஸ்ல எஸ்பெஷலி அப்படிதான் நடக்கும். போலாம் ப்ரோ, ஆனா இதுல எல்லாம் சிட்டி சைடுல எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன் அலோவ் பண்ண மாட்டாங்க. வில்லேஜ் சைடுல வேணா போய்க்கலாம், அது ஒண்ணும் சிட்டி சைடுல சுத்தம். சரி அலெக்ஸ், உன் பாப்பனா குழந்தைய கூட்டு போயிடாதடா, வீட்டுல குடுத்துட்டு போயிரு குழந்தைய. குடுத்துட்டு போயிடுறதா இது அதுக்கு மேல பிரச்சனையா இருக்கும். அதுக்கு எல்லாமே வெறி ஒன்று போய் படம் பார்க்கணும். என் தங்கச்சி பொண்ணெல்லாம் படம் வந்துச்சு, நான் ஒருத்திங்க பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு இல்ல நான் பார்க்க மாட்டேன், நானும் பார்க்க மாட்டேன். அது சொல்லுது, மாமா நானும் பார்க்க மாட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போயிடணும் அப்படிங்குது. இப்ப ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தெரியாம தான் நம்ம போயிட்டு இருந்தாலும். இல்ல அந்த ஏ சர்டிஃபிகேட் தான் அக்செப்டே பண்ண முடியும். ஒரு நிமிஷம் கேக்குதா ப்ரோ? இந்த கருமத்தை தான் குடுக்கறதா இருந்தா சிவனும் ஜான் 9 இல்ல கேக்குதா? ஹலோ கேக்குதுடா, சொல்றா சொல்லுங்க. சொல்லுங்க அலெக்ஸ் ப்ரோ, கேக்குது ப்ரோ. சொல்றா சொல்லி வந்திருக்கேன். யாரா பேசுறாங்களா? யாருமே பேசல. மியூட் போடா. யாராவது பேசுறாங்களா? வேற யாராவது? யாருமே பேசலடா. ஹலோ டேய், கேக்குதா இல்லையா? பேசுறேன். யாரும் பேசலையா? யாருமே பேசலடா. கேக்குதாடா? கேக்குது. மொத்த யாருக்காவது கேக்குதா? யாருக்கும் கேட்கல போல. கேக்குது. இல்ல எல்லாத்துக்கும் கேக்குது. ஆனா ஒரு பேசாமலே மைக் ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிற பத்தியா? நான் தான் சிக்னல் சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு
சரிதான் புக்கிங்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஓப்பன்ஸ் இதெல்லாம் ஆகும். அது அடுத்தடுத்து வர்றதில்ல. யாராவது இந்த மெயின் தேட்டர்ஸ் இந்த மாதிரி அதாவது உங்க ஊர் பக்கத்துல இருந்தா அதுக்கு ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. எந்த டைமுக்கு ஓப்பன் பண்றாங்களோ அந்த டைமுக்கு வந்துட்டு ஃபாஸ்டா சீக்கிரம் புக் பண்ணலாம். ஒருவேளை ஆன்லைன் புக் பண்றதா இருந்தா, ஆஃப்லைன்னா வந்துட்டு அதுதான் தேட்டருக்கு கவுண்டர்ல போய் எடுக்கலாம், இல்ல வேற யாரும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம். அப்படி வந்துட்டு இல்ல சேட்டலைட் ரைட்ஸ் யாரும் வாங்கியிருக்கா? மதியானம் புக் பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜனநாயகி சேட்டலைட் ரைட்ஸ் யாரும் வாங்கியிருக்கா? பரவாயில்ல மதியானம் கூட ஜி தானா? செலிப்ரேஷன் உங்களுக்கு வந்துட்டு மதியானமும் நல்ல செலிப்ரேஷன் இருக்கு. நல்ல 9 மணிக்கு மட்டும் இல்ல, மதியானமும் நல்ல செலிப்ரேஷன் இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 9 மணி ஷோல இல்ல ப்ரோ 10 மணி ஷோ தான். இல்ல 10 மணிக்கு எனக்கு புரியல. நம்ம என்ன சன் நியூஸ் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் 10 மணி செய்திகள்னு. அதெல்லாம் இல்ல 9 மணிக்கு தான். 10 மணிக்கு ஏன்டா 9 மணிடா? முதல்ல மாரல் படி இல்ல ப்ரோ, மாரல் படி பார்த்தா உங்களுக்கு 7 AM தான் தரணும். எவன் இந்த 9 AM கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த கோர்ட்ல தான் அது இது சொல்லணும். தெரியாம கேக்குறேன். 10 ஒரு அஜித் ஃபேன் விழுந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு டைமிங் மாத்தினாங்க. டைமிங் மாத்துறவங்க வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் த சிட்டி சைட்ல இருந்து எல்லா சைட்லயும் எடுத்து பார்த்தா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே 8:30 மணில இருந்து 9 மணி தான் இருக்கும். இன்னொன்னு ஐடில போறவங்களும் சரி, நிறைய ஆபீஸ் போறவங்களும் சரி, எல்லாருமே 8:30 மணில இருந்து 9 மணி இல்ல 10 மணிக்குள்ள இல்ல 8ல இருந்து 9 மணிக்குள்ள தான் போவாங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு கிரௌடா போற அந்த பீக் டைம்ல எதுக்கு வந்துட்டு எப்படி அந்த 9 மணிக்கு வச்சாங்கன்னு தெரியல. 7 மணிக்கு வச்சா என்னடா அவன் தேட்டர் உள்ள இருப்பான். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பசங்க போகும்போது தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்துட்டு இருப்பான், இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கிட்ட போயிட்டு இருக்கும். யார் இந்த 9 மணி இந்த ஸ்லாட்டை கண்டுபிடிச்சானே தெரியல. அலெக்ஸ், தலைமை செயல் இது செக்ரட்டரியேட் ஆப்போசிட்ல போராட்டம் நடத்துறா 4 AM. யார் இதுக்கு நடத்தி பிரோஜனம் இல்லை. ஆல்ரெடி எதிரா இல்ல இதுல நீ எதிரா பண்ணு நானே உனக்கு டிஎம்கே முத்தியா தான் இருக்கும். டிஎம்கே தான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்களாம் கேட்கலன்னு சொல்லி விட்டுருவோம். என்ன ஒரு நடிகரை பார்த்து அரசாங்கம் பயப்படுது. நீங்க பாருங்க, இல்ல அணில்களுக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல அணில்களுக்கு எல்லா காலத்திலயும் முதலமைச்சராலதான் பிரச்சனை. அது அது இப்ப இருக்கிற முதலமைச்சரா இருந்தாலும் சரி, இல்ல என்ன பண்றது, நம்ம அண்ணனாலேயே பிரச்சனை வரும்னு சொப்னத்திலும் கண்டலாம். இல்ல நம்ம என்ன எப்படின்னா சார் சிஎம் ஆயிட்டீங்களா, அதான் ஒரு 7 AM மாத்துங்க அப்படின்னு சொன்னா வெரி குட் சொல்ல முடியாது அப்படின்றது. என்ன கேட்டா ரஜினிகாந்த் முதலமைச்சர்னு வச்சுக்கங்க. நீ பேசாம இருந்தாலே போதும். எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, அவனம் கூட இது பண்ணுங்க. அதான் சொல்றேன். ஆனா நம்பால அப்படி இல்லதான், ஒரு ரொம்ப இந்த ரூல்ஸ் நம்ம கோசம் 1 மணி நேரம் தள்ளி வேணா நீங்க வந்து பாருங்க. 11 மணி ஷோ வருவோம். மறுநாள் உட்காந்து நியூஸ்ல விட்டு பாத்துருந்தா பாலிமர்ல வரும். அதான் ஜனநாயகன் படம் காலை 10 மணிக்கு தான் திரையிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார்னு வந்துடும். 1 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது. அதான் ப்ரோ அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம 4 மணிக்கெல்லாம் பாக்கணும் மாதிரி இருந்தா கேரளா தான் போகணும். பெங்களூர்ல 6 மணி ஷோ தான் போட்டிருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு போஸ்ட் வரும் அலெக்ஸ் அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து, ஜனநாயகன் ஃப்ரம் டுடே. அதான் கடைசி போஸ்ட் நினைக்கிறேன். இல்ல பாக்ஸ் ஆபீஸ் வரும். அதுல இருந்து வரும். அப்புறம் இந்த என்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என்னாச்சு? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் என்னங்க பண்ணுவோம். இல்ல அதுக்கு வந்து ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. எல்லா ரிப்போர்ட்ல ஒரு நிமிஷம். நம்ம அண்ணன் எப்படின்னா இந்த ஒரு படத்துல கமல் வந்துட்டு இந்த சிவன் வேஷம் போட்டு உட்காந்துப்பானு டயலாகும் மட்டும் பண்ணுன்றீங்க. இல்ல அது ஜி செக்யூரிட்டி அண்ணாக்கு இருக்கிறதுனால கிளியரன்ஸ் எல்லாம் வந்தாதான் அவரால் செய்ய முடியும். அது அது வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட இன்வால்வ் ஆகிற விஷயம், கேதர் ஆவாங்க. சோ இந்த 5000 அவுட்டோர்ல பண்ண மாதிரி இது இன்டோர்ல தான். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நம்ம இது டிவி கேல இருந்து வந்து கேட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கிருக்கேன். அந்த பொண்ணு டெய்லியும் கேட்டுட்டு இருக்கு. பாவம் அழுகு அழுகு. இல்ல டெஃபினட்டா இருக்கு ப்ரோ, லிஸ்ட்ல இருக்கு.
இன்ஃபர்மேஷன் எப்படின்னா எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க, எல்லா ஃபேமிலியோடையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம நிர்வாகிகளுக்கே ஒரு தொகுதியிலிருந்து ஒரு ஆள் இல்ல 2 ஆள் தான் கூட வரணும் அவங்க ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் நம்ம போய் கேட்டா இப்போ ஒரே ஒரு ஆள் தான் வரணும், இல்லைன்னா மீறி போனா 2 ஆள். ஒரு நிமிஷம் அறிவு ரிக்வஸ்ட் 3 காட்டுது பாருங்க, எனக்கு காட்டல. இல்லடா எதுவும் வரலடா. அதான் ப்ரோ, அவங்க அப்பா அம்மா ஸ்டூடெண்ட் ப்ரோ, கூட வந்து நம்ம பசங்க போவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில இருந்து போறாங்க அப்படின்னா, ஒரு பஸ்ல புடிச்சு போறாங்க அப்படின்னா, அவங்க கூட வந்து ஒரு 4 பசங்க நம்ம இதுல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு அவங்க கீழ இருந்து பாப்பாங்க. அந்த மக்கள் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க இருந்து அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா, ஒரே ஒரு ஆள் கூட போகணும், அவ்வளவுதான். அந்த ஆளு மேக்சிமம் மேலே ஏறாது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேலே ஏத்திட்டு போட்டோ எடுத்துட்டு அவன் வந்துடணும். அந்த ஆள் வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இதே ஒண்ணு பண்ணா அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து வச்சு செஞ்சிருவாங்க. இல்ல அந்த அளவுலாம் இது பண்ண மாட்டாரு. அவர் எப்பவுமே நார்மலா இருக்க மாதிரி தான் இருப்பாரு. ஃபேமிலி இந்த குழந்தைங்க வரும்போதெல்லாம் அவர் வேற மாதிரி மாறிடுவாரு. இல்ல ப்ரோ, அவரு வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தைங்க போய் பாக்குற மாதிரியும் அந்த ஒரு இது இருக்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அவங்க நம்மளும் ஒரு தொகுதியில் 4 பேர் 5 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு க்ரௌடா இருந்துச்சுல, அதனால வந்து ஒரு இஷ்யூ ஆகும்ல. அதனால மோஸ்ட்லி ஒரு ஆள் இல்ல 2 ஆள் அப்படிதான் பேசியிருக்காங்க. ஆனா இது இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க, நடக்க போகுது. ஆனா எப்ப டேட் மட்டும் பேரண்ட்ஸ் 2 பேரு ஸ்டூடண்ட் அப்படி இருக்குமா? அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். இங்க இருந்து இப்ப பொள்ளாச்சில இருந்து ஒருத்தங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா பொள்ளாச்சில இருந்து ஒரு ஆள் போகும். இல்ல ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த டைம் நம்ம படிச்சிருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருப்போமா? இப்போ உங்களோட சத்தியமா இங்க இருக்க மாட்டேன். பார்த்தேன், அதான் ஒரு மீம் போடுவானுங்க. என்னன்னா நம்ம மட்டும் இந்த காலத்துல படிச்சிருந்தாங்க அடுத்து தள்ளிருப்பாரு. அப்படியே அதான் இந்த 500 அப்படியே 498 அப்படியே எடுத்து டீச்சர். அதான் சில பேர் பாக்குறேன் புளித்தி மாதிரி ட்வீட் போடுவானுங்க. அதெல்லாம் கஷ்டம் சார். வடச்சல்ல வரும் பாருங்க, கஷ்டம்டா. அந்த மாதிரிதான் இது கஷ்டம்டா. இது சில இல்ல எனக்கு என்ன கஷ்டம்னா, நான் மத்ததுல கூட சமாளிச்சிருக்கேன், மேக்ஸ் முடியாது. சொட்டு போட்டாலும் சரி, எனக்கு அது விட இந்த ஓடிடி வந்துட்டுச்சுனா நான் எது வாங்கிருக்கேன் இப்ப அத சொல்லு. டேய் அலெக்ஸ், ஓடிடி வந்து அமேசான் தான மறுபடியுமா கேன்சல் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தான் ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? சிஎம்ஏ ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் அவனை விட்டுருவானுங்களா அவ்வளவு சீக்கிரம்? அந்த இதை வந்து வேற எதுக்கு அப்படி அவனை வாங்கினாலும் ஜி ஃபைலயே போட்டுருவானுங்க. முதல்ல ஜி சேட்டலைட் எப்படி இதுனா லீக் ஆன படத்துக்கு நீங்க ஓடிடி இது வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க வேற தியேட்டர் செலிப்ரேஷனுக்காக தான் இந்த படத்தை வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றாங்க. இன்னொன்னு தியேட்டர் செலிப்ரேஷனுக்காக அந்த ரெவென்யூ எடுக்க முடியும்ன்ற தைரியத்திலயும் வந்துட்டு இது பண்றாங்க. இல்ல அலெக்ஸ், நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாரு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? டேய் சொல்றது கேளுடா அலெக்ஸ். அது என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கடா, அலெக்ஸ் கேக்கலங்க நீங்க பேசுறது. தினேஷ் ப்ரோ டேய் அலெக்ஸ், இப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கவேன். இப்ப எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் பாத்தேன்னு வச்சுக்கவேன், விஜய் படத்தை இதுவரையும் இதுல வந்ததப்ப கூட லீக் ஆனது கூட பாக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. எங்க நீங்க பேசுறத அவனுக்கு கேட்கலங்க. அவன் கூட சொல்றேன் ப்ரோ, அவனுக்கு கேட்கல, நல்லா தெரியுது. நீங்க கீழே போயிட்டு வாங்க தினேஷ் ப்ரோ. என்ன அந்த நியூஸ் 24/7 அந்த நெல்சன் அரெஸ்ட் போல சீக்கிரமா பண்ணுவோம். அவனை முதல்ல பண்ணுனா முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு சொல்ல மாட்டேன். நடுவுல ஒரு சூர்யா ஃபேன் கூட இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கான். இது ஏன் இதை சொல்ல? இல்ல இப்போ எங்க இல்ல அதான் ஒண்ணு எங்க கிட்டயும் அதான் மாறன்றாலாம் இருக்கட்டும், ஐடியெல்லாம் போயிட்டு அதை பொறுத்துற கதெல்லாம் இங்க இல்ல. மேட்டர் என்னன்னா, யாரா இருந்தாலும் முதல்ல ஒரு சிஎம்ன்ற ஒரு மைண்ட்ல இருக்கணும். இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் சிஎம் ஆனா கூட இப்போ அஜித் எனக்கு கலாய்க்க தோணுதுன்னா, நீ கலாய்க்கிறது ஒரு இது பண்றது வேற, அபியூஸ் பண்ண முடியாது. ஒரு மூளை இருக்க ஒரு இந்த சொல்ல குருவி சைஸுக்கு மூளை இருக்கிறவங்க கூட அதை அபியூஸ் பண்ண மாட்டான். நம்ம கேட்டு இருந்தாலே பண்ண மாட்டோம். ஏன்னா இப்ப இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அதான் ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன்.
என்னன்னா வார்னிங் கொடுக்கறது நம்ம டிஎம்கே இதுவா முதல்ல வார்னிங் வந்துட்டு தப்பு பெருசா பண்றதுதான் கொடுக்கணும். இது பெரிய தப்பு இல்ல. ஏன் இது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, உன்னை 4 பேர் உசுப்பேத்துவான் இங்க ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். அதான் ப்ரோ நீ பண்ற ட்ரால இந்த மாசிங்கலாம் மாசு ப்ரோ மயிறு ப்ரோ நீ உசுப்பேத்துவானுங்க. இவனும் இருக்கிற அந்த நான் தான் பொருத்தி நான் தான் வளர்த்தி நான் தான் பெரிய ஐடி வச்சுக்கிறேன்ற பேர்ல நேரா போயிட்டு இந்த சிஎம் அட்டாக் பண்ணி ஆனா ஃபேமிலி அபியூஸ் பண்றது இல்ல மாஃபிங் பண்ணி அபியூஸ் பண்றது ஏதாவது அசிங்கமா இந்த பயில அந்த பயிலன்னு போடுறதெல்லாம் போய் கம்பி என்ன போறது நீ மட்டும் தான் இருப்ப. சரி இப்போ அந்த சூர்யா ஃபேன் அரெஸ்ட் தானே அரி சோசியலிஸ்ட் போய் பார்த்தானா இல்ல வேற யாராவது போய் பார்த்தாங்களா இல்ல கூட வேற மன்ற தலைவரையான போனானா மயிரா கூட பார்க்க மாட்டானுங்க. புரியுதா? இது ஏன் சொல்றேன்னா அவன் அடுத்த படத்துக்கு ஃபயரோட போயிடுவான். அவன் காசு பார்க்க போயிடுவான். இந்த அரி சோசியலிஸ்ட் இவங்க காசு பார்க்க போயிடுவானுங்க. அவன் படத்தை பார்க்கவே ஆள் போக மாட்டான். நீ என்னடா வந்து பெயில் எடுக்கிற இல்ல 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 ஒரு நிமிஷம் முதல்ல இல்ல ஒரு விஜய் ஃபேனா இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு முதலமைச்சர் இதுல இருந்துக்கிறேன் இல்ல ஒரு விஜய் ஃபேனா இருந்துக்கிறேன் சூரிய அடிச்சா உன்னோட அசிங்கம் எதுவுமே இல்லை. ஏன் முதல்ல சொல்றேன்னா அவங்களை டவுன் பண்ணி சொல்லல. நியாயப்படி பார்த்தா நம்ம இப்ப இது எப்படி இதுனா 3 பேர் சண்டை போட்டோம். ஒண்ணு விஜய் ரஜினி அஜித் வந்து நம்ம சைடு ஒரு நிமிஷம் வரும் நம்ம சைடு அஜித் ஏன் சேர்ந்தாருன்னு சும்மா சொல்றேன்னா அஜித் வந்துட்டு எதுவும் தளபதி கிட்ட தலையிடல. அதே நேரத்துல அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் 90% அஜித் சைடுல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கடிச்சுக்கிட்டு இருக்கான். மிச்சம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. முதல்ல ஐடி பாக்காதீங்க. இது எப்படி இருக்குன்னா ரஜினி நம்ம கிட்ட பர்ஃபெக்டா இருந்து ரஜினி ஃபேன்ஸ் கடிச்சிருந்தா நம்ம யாருமே ரஜினியை வந்துட்டு பெருசா அடிச்சிருக்க மாட்டோம். ரஜினி பைத்தியக்காரன் வேலை பார்த்து விட்டான் அங்க. ரஜினி இப்போ நான் ப்ரோ ஓபனா சொல்றேன், எனக்கு ரஜினி ஃபேன்ஸ்ல 1-2 பேரு நல்ல ஐடியெல்லாம் இருக்காங்க ப்ரோ. நல்லா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காங்க. ஆனா ரஜினி கோளாறு இது எப்படி இருக்குதுன்னா தொண்டர்கள் வந்துட்டு அதான் இது சொல்லுவோம் பாரு, அதாவது பூசாரி நல்லாம சாமி கிட்டவன்ற மாதிரி ஆயிடுச்சு உண்மையில ரஜினி கிட்ட மட்டும். இது எல்லாருக்கிட்டும் அது ஆப்போசிட்டா இருக்கும். அதனாலதான் ஒண்ணு சொல்றேன், ஊம்பு குத்தணும்னா நீங்க வேணா அந்த போயஸ் கார்டன்ல ஒருத்தருக்கான் பாருங்க பேப்பர் போச்சுக்கின்னு அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கோங்க. வேற யாருக்கிட்டையும் வந்துட்டு அடிக்காதுங்க. வேற யாரும் பெருசா இந்த அடிக்கிறது டார்கெட் பண்றதுன்னு பண்ணாதீங்க. இன்னொன்னு இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, யாரு அபியூஸ் பண்ணாலும் யாரு முதலமைச்சர் இது பண்ணாலும் தமிழ்நாடு போலீஸ் ஐடியை டேக் பண்ணுங்க. இன்னொன்னு நிறைய தான் இப்போ கட்சி ஐடியை டேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ட்வீட்டோட லிங்க் எனக்கு அனுப்புங்க. ஏன் இப்ப எனக்குன்றனா நானும் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற டீம்ல வந்துட்டு இப்ப எனக்கும் கொஞ்சம் கான்ட்ராக்ட் அனுப்புற மாதிரியும் இருக்குது. நாங்க இப்ப எல்லாரும் இங்க ஒரு டீம் இந்த விஎஃப்என் டீம்ல இருந்து தான் நாங்க நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கோம். நிறைய பேர் இந்த அபியூஸ் ஐடிஸ் எல்லாம் நாங்களும் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு சில ஐடிஸ் பேர்லாம் சொல்ல முடியாது, நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கோம். மேட்ரு என்னன்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. ட்ரால் பண்ணவன் பெருசா மாட்ட மாட்டான். ட்ரால்னா என்னன்னு தெரியாது, ஒரு லிமிட் இருக்கு. ட்ரால் லிமிட் எல்லாருக்கும் தெரியும். அசிங்கமா பேசுறவன், மார்க்கிங் பண்ணவன், இல்ல வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான இந்த கரூர் விஷயம் அந்த மாதிரி பண்ணவன், இவங்க எல்லாம் கண்டிப்பா ஒண்ணு கம்பி பண்ணுவானுங்க. இல்ல இதுக்கப்புறம் மார்க் பண்ணிடுவானுங்களா? மோடின்னு இருக்கணும்ல. அதான் என்ன கேட்டாதான் சொல்றேன். இல்ல ஒரு ஃபேன் பேஸ நம்பி வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. டிஎம்கே ஆவது பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்க இருப்பானுங்க, கூட அவனுக்கு ஏதாவது கவுன்சிலர் எடுத்து உள்ள ஆள் இருப்பானுங்க. இப்ப உண்மையில இந்த சூர்யா ஃபேன் ஒருத்தன் இப்ப நீ ஏதோ 15 நாள் ஏதோ ஜெயில இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உண்மைதான். சென்னையா அவன் தெரியல. ஆனா விடுங்க, அது அவனை இப்போ ஒண்ணு சொல்லிட்டான். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இது என்னன்னா, இப்ப சொல்றது கூட நாங்க விஜய் ஃபேன்ஸு எங்க தலைவரை நீங்க பேசக்கூடாது அந்த ஆங்கிள்லயே சொல்லல. ஒரு ஸ்டேட்டோட எலெக்டட் சிஎம் அவரு. அத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், நீங்க ஹேட் கூட பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு கூட தான் ஸ்டாலின் சார் மேல 1008 இது இருந்துச்சு. நாங்க இப்பயுமே ஸ்டாலின் சார்ன்னு தான் சொல்றோம். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்றோம், மரியாதையா நடத்துறோம். நீங்க அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நீங்க அந்த பழைய ஃபேன் ஃபைட் மோகத்திலே பண்ணாதீங்க. இது கவர்னன்ஸ். நீங்க ஒரு இதுக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு பியூரோக்ரஸிக்குள்ள அவர் வந்துட்டாரு. அவர் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். நீங்க அவரை அவமதிச்சு அப்படி பேச முடியாது. இது ஃபேன் ஃபைட் கிடையாது. நீங்க என்ன அதை விட்டு வெளியே வாங்க. அவர் சினிமால இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. அவரை பத்தி நீங்க பேசணும்னா ஹி ஹாஸ் டபுள் ரோல். நீங்க அவரோட கட்சி தலைவரை கூட நீங்க அவரை இது பண்ணலாம், திட்டலாம். அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க 1000 திட்டிருக்கலாம், அது வேற. அது கூட அதுவே தவறு. பட் அது கூட பரவாயில்ல. பட் ஆனா இப்போ அவரு தான் ஸ்டேட்டோட சிஎம். அவரு தான் உங்களுக்கும் சிஎம். உங்க ஸ்டேட் சிஎம் நீங்களே அபியூஸ் பண்ணா அது என்ன சொல்றது, சிவில் இன்டெகிரிட்டியை பாதிக்கும். ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்.
இப்ப ட்விட்டர் புதுசா அப்டேட் பண்ணிருக்கேன், எல்லாம் பாத்துருப்பீங்க. ம். அது ஏதான் அந்த மயிரை பிடிச்சுதான் அது எனக்கு கருமத்தை இல்ல வேற ஏன்டா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அது எனக்கும் பிடிக்கல. ஆனா இந்த அப்டேட்ல நீங்க உள்ள போய் படிச்சு பார்த்தாலும் தெரியும். ஏன் இந்த அப்டேட்டை பத்தி நீங்க கூகுள்ல புது அப்டேட் சர்ச் பண்ணாலும் தெரியும். நம்ம போன்ல இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணும் இது. அதாவது ட்ராக் பண்ணி இது ஒண்ணும் இல்ல, இது போலீஸ், இதை போலீஸ் எடுக்க முடியும்னு இல்ல. உங்க ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடில வந்துட்டு கொஞ்சம் ஹேக்கிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருந்தா அவனே உன்னுடைய லொகேஷன் எடுப்பான். ஏன் இது சொல்றேன்னா, இங்க எல்லாமே லொகேஷன்ஸ்ல இருந்து நீ போடுற ட்வீட் எங்க இருந்தது எல்லாமே ஷேர் ஆகின்னு இருக்கு. இவனுக்கு எப்படி தெரியுமா சில பேரு, நான் வேற நம்பர் கொடுத்தேன், இது பண்ணேன். ஐபி அட்ரஸ்ன்றது உன் நம்பர் இல்லடா முதல்ல. அலெக்ஸ் அதான் உன் நம்பர். இப்ப இது எப்படி இதுனா அந்த மாதிரி தற்கூரியா இருக்கானுங்க, ஃபேக் ஐடியில போய் பண்றேன்னு. அலெக்ஸ் எப்படி பேசுறது இருந்தாலும் கேக்குதா? சொல்லு சொல்லு. நான் சில விஷயம் கேட்கணும்டா. இந்த சினிமா இதுல பேசுறான் இல்ல, அவங்களுக்குலாம் என்ன காண்டு இவர் மேல? ஆக்சுவலா நம்ம ஓப்பனாவே பேசுவோம் எல்லாமே. இவர் மேல என்ன காண்டு அப்படி? இதை இவர் பண்ண மூணு விஷயம் இருக்கு. இல்ல இவர் பண்ண இது பண்ண முடியலன்னா, ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியலன்னா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. மூணு விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ சில பேருக்கு என்னன்னா, என்னுடைய ஃபேவரட் ஹீரோ இவரோட வயசு ஒரு வயசு தான் கம்மி, இல்ல இவரோட வயசு ஒரு வயசு தான் அதிகம். ஆனா அந்த ஆளு பார்த்தா ஒரு ஹிட்டுக்கு வந்துட்டு அதான் இப்படி பண்றாங்க, இல்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க, இல்ல வந்துட்டு அதான் நார்மலா ஒரு படம் பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு அதான் இல்லங்க அப்படி அதான் அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது என்னன்னா, திடீர்னு ஒருத்தர் மட்டும் பார்த்தா அதான் இது எப்படி இது வருவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு அலெக்ஸ்? இது நான் படிக்கலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரனை போய் அடிக்கிற மாதிரி இருக்கு அலெக்ஸ். இல்ல ப்ரோ, இது ஒரு நிமிஷம் சொல்றேன். இது எப்படி இதுன்னா, ரிவா சொல்ற மாதிரிதான். இவரு வருவாராம், லியோ கொடுப்பாராம், அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் வருமா, சரின்னு கோட்டு வந்துட்டு அதான் இருக்கிறதுல லீஸ்ட் ஐப் வரும், அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் பண்ணுவாராம். அதான் இல்ல அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் பண்ணுவாராம். ஒரு வருஷம் படம் பண்ண மாட்டாராம், அந்த வருஷமும் எல்லா படமும் நாசமா போகுமா. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இவரு சிஎம் ஆயிடுவாராம். சிஎம் ஆயிட்டு சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு போட்டு அதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாராம். இது யாரா? அதே இல்ல நம்ம சொன்னோமா, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க நம்ம சொன்னோமா? சரி அதை விடுறாரு, ஐயா படத்தை கூட விடுறா. இப்ப எலெக்ஷன் இதை பேசுறேன் தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ பண்ணாதீங்க நம்ம சொன்னோமா, சரி பண்ணுங்க நீங்க சொன்னா மட்டும் அவங்க பண்ணி கிழிச்சுவாங்க. சரி ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இதுல ஒண்ணு சொல்றேன். கோட்டுக்கு அப்புறம் இந்த 2 வருஷம் கிட்ட படம் இல்லையா, இப்ப 3வது வருஷம் இப்பதான் விடுறாங்க. அது வேற விஷயம். ஒண்ணும் இல்ல, யாராவது எந்த வெப்சைட் வேணா போய் சர்ச் பண்ணு, தமிழ்நாடுடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் என்னன்னு பாரு. ஒரு நிமிஷம் தமிழ்நாடுடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் என்னன்னு பாரு, தமிழ்நாடுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு பாரு, லாஸ்ட் 15 வருஷத்துல அதிக ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் கொடுத்தது யாருன்னு. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்ல ஒரு ரஜினி ஃபேன் நேரத்தமா வருவான், நான்லாம் 1900 இன்னும் புடுங்கினு தெரியுமான்னு வருவான். நீ அப்ப புடுங்கினது எவன்டா இப்ப தெரியுன்ற மாதிரி. ஒரிஜினல் ஐடி அவங்கள 2 வருஷமா என்ன அண்ணன் படம் வராதனால விஜய் ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு மீம் பார்த்தது நான் சத்தியமா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கிளம் வந்துட்டு இப்படி நீட்டுவான், என்ன நீட்டுன்னு பார்த்தா இதை புஸ்ட் சிஎம் சீட்டு கொடுன்னு. அது ஜூம் பண்ணி பார்த்தா 20 இண்டஸ்ட்ரி வச்சு 20 இண்டஸ்ட்ரி வச்சுக்கிட்டு சிஎம் சீட்டை கொடுன்னு கேட்பான் ரஜினி. ஏன்னா இண்டஸ்ட்ரி தான். அப்ப என்ன உனக்கு இவன் பேர் என்னது, அல்லு அர்ஜுன் சிஎம் ஆயிடலாம், ஏன் ரிஷப் ஷெட்டி இவன் சிஎம் ஆயிடலாம், ஏன் ரன்பீர் கபூர் சிஎம் தான், நிறைய பேர் சிஎம் ஆகலாம். யாரு வேணாம் சிஎம்ன்றதான் இவனுக்கு அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம ஈஸியா சிஎம் ஆன மாதிரி. சிஎம் கூட ஆயிரலாம், மெண்டலான் ஆக முடியாது. சரியா? இல்ல அது சூப்பர் ஸ்டாருங்க, அது சூப்பர் ஸ்டார். சரி இல்ல இன்னொன்னு ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம், சூப்பர் ஸ்டாருன்னு இல்லங்க, இப்போ தளபதின்றது ஒருத்தர் தான், அது ஒரே ஒரு பட்டம் தான், அது தளபதின்றது. இன்னொன்னு அது அது இந்தியா முழுக்க தளபதினு தான் கூடுவாங்க. இந்தியக்காரங்கிட்ட போய் தளபதினு சொன்னாலும் தளபதினு தான் சொல்லுவான். ஆனா இந்தியக்காரங்கிட்ட போய் ஊ சூப்பர் ஸ்டார்னு கேட்டா ஷாருக்கான் சொல்லுவான், அங்க ரன்பீர் கபூர் சொல்லுவான், இதே இல்ல ஒரு நிமிஷம் அதான் இல்ல அதான் ஆந்திரால போயிட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மகேஷ் பாபு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லயும் ஒருத்தர் இருக்கான். ஆனா ரஜினி ஃபேன்ஸ் நினைப்பு என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் இந்தியாலேயே நான் தான் ஒரு மயிரும் கிடையாது. தமிழ்நாட்டுல இங்க போயஸ்காரன் தாண்டா கூட இங்க எவனுக்கும் தெரியாது அவனு. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, அது என்ன பண்றது, ஒரு கனவுலயே வந்துட்டானுங்க. ஆனா உண்மையிலே அந்த 90s பெரிய ஆளா இருந்தான்.
ஏன்னா அந்த டைம்ல கமல்னு ஒரு மலுமுட்டை இருந்தான், அது வேற விஷயம். அலெக்ஸ் உண்மையா சொல்றேன், எனக்கு அவர் மேல எனக்கு கோவம் எல்லாம் கிடையாது அலெக்ஸ். உண்மையா சொல்றேன், எனக்கு கோவம் கிடையாது. உண்மையா எனக்கு வருத்தம். அவரே எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட். அது நம்ம சில இன்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் அவரை. கோவம்லாம் கிடையாது, எனக்கு வருத்தம் தான் இருக்கு. நீயா இப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் அவரை பாக்குறேன். நான் ஒரு செப்டம்பர் 27 வரைக்கும் அப்படி பார்த்தேன். 27க்கு மேல அலெக்ஸ் மாதிரி நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். இல்ல நான் இல்ல ப்ரோ, நான் இல்ல ஒரு நிமிஷம், நான் இப்ப இவனுங்கள மாதிரி ஜெயிலர்ல தளபதி அடிச்சனால ஏட் பண்ண அந்த மாதிரிலாம் இல்ல. அதாவது you should never kick someone when we should never kick someone when they are down அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்த கீழே விழுந்திருக்கும் போது அவனை மிதிக்க கூடாது. அது கோலத்தனம் தான். அது இதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவல்ரியே கிடையாது. சரியா? அத பண்ணானுங்க. இவனும் ஒருத்தன். சரியா? கேக்குது. அதான் நெவர் கிக் someone when they are down அப்படின்னு சொல்லுவாங்க. அத அவன் பண்ணான். அது பண்ணது அதுவும் உன்னோட ஜூனியரு, உன்னோட வயசுல கம்மி, அப்படி ஒரு ஆளை ஒரு சிச்சுவேஷன்ல போடுறோன்னு ஒரு இது கூட இல்லாது. சரி விடுங்க, ஜாலியா பேசுவோம். அலெக்ஸ் விட்றா, அவன் கிடக்குறான். இல்ல இங்க எனக்கும் ஆர்டல் காரணம் தான் போட்டி. என்ன மீறி நீ ஸ்பேஸ் ஓட்டு ஏன்னு அவன் சொல்லுவான். ஓட்ட உண்டான இந்த சைடு நான் உட்காந்து இருக்கேன். அவன் மட்டும் இல்ல, ஜியோ காரணம் பண்ணிட்டு இருக்கான். ஹரி சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. அதெல்லாம் பேசாத ஹரி. நான் பெருசா பேசலையே. வயிற்றுச்சல், அந்த வயிற்றுச்சல்லே இருக்குது. 2 நாள் முன்னாடி கடந்து போலான்றேன். அவன் டாபிக்கே வேணான்றேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹரி அவன் பிரச்சனையெல்லாம் விடுங்க. இப்ப ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்கல்ல புதிய தலைமுறையில. அவன் என்ன ஹார்ஸ் ட்ரேடிங்ல இருந்தோம்னா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டன்டா அந்த கம்யூனிகேஷன். இன்னொன்னு என்னன்னா அவர் கார்த்தி ப்ரோ ஒரே செகண்ட் முடிச்சுக்கிறேன். ஒரே செகண்ட். அவரு கான்ஸ்டன்டா அந்த இதுல இந்த குதிரை பேரத்துல சம்பந்தப்பட்ட ஆட்கள் கூட கான்ஸ்டன்டா கம்யூனிகேஷன்ல அந்த ஆள் இருந்திருக்காரு. இப்ப அந்த ஆளோட போன், அதாவது இந்த புதிய தலைமுறை நெறியாளரோட போனை ஃபாரன்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க செக் பண்ணிட்டு ஃபுல்லா ட்ராக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க டெலீட் பண்ணாலும் அதெல்லாம் அவங்க ரெக்கவர் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபாரன்சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா ஃபர்தரா நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்ப இருக்கிற நிலவரம். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. அவர் கொளத்தூர் தொகுதி தான் அவரு. இப்ப அலெக்ஸ் ஒருத்தனை யாரையும் அரெஸ்ட் பண்ணது. ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, நான் முடிச்சுட்டு அப்படியே வைக்கிறேன். யாரையோ அரெஸ்ட் பண்ணாங்க நீங்களே. இது எப்ப ப்ரோ நடந்துச்சு? எவனை ப்ரோ அரெஸ்ட் பண்ணாங்க? நம்ம ஜென்சி டிஎம்கே காரணங்களா? எவனோ சூர்யா ஃபேன் நீங்களே. அதுதான் இப்பதான் அலெக்ஸ் சொல்லி முடிச்சானே. யாரு அவன்? ஜென்சி டிஎம்கே சும்மா இல்ல சிஎம் அபியூஸ் பண்ணி போட்டான். ஏதோ போட்டான் நினைக்கிறேன். மீம்ஸ் ஏதோ போட்டுருந்தாங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஆனா இதுல பின் குறிப்பு என்னன்னா, அவன் ஆல்ரெடி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டிருக்கான். இதுடா இந்த டிராவிடியன் ஸ்டாக்ஸ் அவங்க ரைட்டரா. ஆனா இல்ல டிஎம்கே என்ன இப்படி சொல்றேன். டையா டிஎம்கே இல்ல, சும்மா ஏதோ உப்பு போட்டிருப்பான் போல. ஆனா அதே சொல்லியிருந்தானுங்க. ஆனா சூர்யா ஃபேன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணு சும்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தானுங்க. எனக்கு கேட்டா இது தேவையில்லாத வேலை தான். நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. இல்ல இப்பெல்லாம் நமக்கு உண்மையாலுமே நானே பாக்குறேன். ஒரு சில எல்லா நல்ல விஷயம் பண்ணாலும் கீழே அவனை அடிச்ச மாதிரி மொக்கிறானு. ஐயோ அப்படியா இப்படியா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்களான்ட்டு போய் எனக்கெல்லாம் ரிப்ளை பண்றதுக்கு சங்கடமா போயிடுச்சு. நான்லாம் ஃபேன் ஃபைட்ல இருந்து வந்தாச்சு. நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும், ஏதேச்சும் ஒரு பிரச்சனையை பார்க்கணும்னு போயிட்டோம். இவனுக்கு உட்காந்துட்டு பக்கமா ரிப்ளை பண்றதெல்லாம் விட்டு போயாச்சு. நம்ம ஒரு சைடு நம்ம ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இவனுக்கு இப்பதான் பிடிச்ச காலம் நக்கிட்டு கிடக்குறானுங்க. நானும் அதான் இப்போ இல்ல இவனுங்க யாருக்கிட்டையும் வார்னிங் தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிஎம் ஒரு பேசிக் அறிவு கூட இல்லைன்னா அது இவன் தான். அதான் திரும்பவும் சொல்றேன். 4 பேர் உசு பேசுறான்ற பேர்ல 4 பேருக்கு இல்ல ஸ்மைலி போடுறான், மாஸ்க் காட்டுறான், இல்ல உன் ட்வீட்டை நீ மாசு ப்ரோன்றான்ற பேர்ல தளபதியை தான் சிஎம் அபியூஸ் பண்ணிக்கின்னு இல்ல சிஎம்முக்கு மாசிங் பண்ணின்னு இருந்தா ஒண்ணு ஜெயில உட்காருவ, இல்ல வீட்டுக்கு வார்னிங் வரும். எதுவும் இருந்தாலும் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப தெரியாம இப்ப நம்ம வீட்டுலயே போயிட்டு இப்ப சும்மா கேக்குறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துப்போம். ஸ்டாலினை நான் திட்டி போட்டேன், அதான் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு, இல்ல ஸ்டேஷன்ல என்ன கொண்டு போய் உட்கார வரேன்னா வீட்டுல அசிங்கமா திட்டுவாங்க. எந்த வீடா இருந்தாலும்
எந்த வீடு எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அங்க இருக்கிற சிஎம் நீ திட்டினாலும் வீட்டுல அதையும் தாண்டி முதல்ல என்ன மைத்துக்கு தான் எதுக்கு பண்ணதான் இல்ல, அதையும் தாண்டி நான் அப்படிதான் மார்ச் பண்ணுவேன். எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல அப்படின்னா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் கோர்ட்டுக்கும் வீடுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும். காசு தான் போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா தான். அதுவும் வந்துட்டு ஜாமீன் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். வச்சுக்கணும். அதான் இல்ல ஐயா என்ன கேட்டா சுத்திக்கிறவெல்லாம் தருதல பிள்ளைங்க. அதான் இவன் பேரும் கெட்டு போவோம், அவங்க பெற்றவங்க பேரும் கெட்டு போகும். எதுக்கு இந்த மான கெட்ட வேலை? இல்ல அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு போகணும்? இல்ல லக்ஸ், இது பொதுவாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வந்து கவர்மெண்ட்ல டாப்ல இருக்க பொசிஷன்ல இருக்கவங்கள ஒருத்தங்க இது பண்ணா அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி தற்குறித்தனம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் போக வேண்டிய இருக்கான், அவன் கூடிய சீக்கிரம் போவான்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து எலெக்ட் பண்ணி வச்ச ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நீங்க அந்த சட்டசபைக்குள்ள இருக்கிற யார பேசினாலும் தப்புதான். சரியா? அது தவறு. அவங்களோட போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை இருக்கு. அது அந்த மரியாதையை தான் கொடுக்க சொல்றோம். நீங்க அந்த பர்சனை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கொடுக்கணும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தற்குறியா இருந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க தற்குறின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதுவும் இல்லாம இந்த டிஎம்கே ஜென்சின்னு இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க குடும்ப அரசியல் தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து கவுன்சிலரு, எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ்எம்பி இந்த மாதிரிலாம் இருந்து வந்திருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அதனால பண்றாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு மேலேயும் கேஸ் எல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்களும் போய் தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்க. இல்ல டிஎம்கே அந்த ஜென்சிலே அவங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தியா, நம்ம பார்க்காத போலீஸா அப்படிங்குது. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மேல இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் இருக்கிறவனே சோசியல் மீடியால போட்ட மானபங்கம் படுத்தி அவன் இந்த ஏரியால தலைகாட்டாத அளவு சுத்தின்னு இருக்கானுங்க நிறைய பேர் அப்படிலாம் இருக்கானுங்க. அதாவது என்னைக்குமே ஒண்ணு சொல்லிட்டா இல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டாலின் அவரை கலாச்சோ இல்ல ஸ்டாலின் அவரை தப்பா பேசியோ உனக்கு ஒரு நெகட்டிவிட்டி பரவுதுன்னா அது கம்மி. அது எல்லாரும் தெரியும். ஏன்னா ஒரு நடத்தின ஆட்சி அப்படி. ஆனா தளபதி இல்ல அவர் ஆட்சி நடத்தினார்ல, அந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தும் போதும் சரி, நம்ம பசங்க எல்லாருமே வந்து நியாயமா அவங்க கவர்னன்ஸ் தான் கேள்வி கேட்டாங்களே தவிர அவர் இந்த மாதிரி மார்பிங் பண்ணி சுத்திக்கிட்டு இல்ல. நம்ம பசங்க தெளிவாதான் இருந்தாங்க. அவரு இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட நம்ம பசங்களையே 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நியாயமா கேள்வி தானே கேட்டாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப மார்பிங் எல்லாம் பண்ணோம். ஆனா அது வந்து எப்படி என்ன மாதிரி மார்பிங்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து காமெடியா வரைவாங்க. அந்த மாதிரி காமிக்கலாம் அவங்களே சிரிக்கிற மாதிரி பண்றது, ஃபன்னா பண்றது வேற. அபியூசிவா வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி பண்றது, ரொம்ப கொடூரமா யூஸ் பண்றது, அதெல்லாம் தான் தப்பு. இதெல்லாம் தான் இல்ல எங்க அரசியல பிடிக்கல அப்படின்னா அது அரசியல கேள்வி கேளு. இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ, இவனுங்க பிரச்சனை தெரியுமா? இது இன்னைக்கு நேத்து இருக்கிற பிரச்சனை இல்ல. இவனுங்க வந்து தொப்புள் கொடியில விஜய்ங்கிறவரை வெறுத்து, காமராஜர் காலத்துல இருந்து இல்ல விஜய்னாலே வெறுத்தே வளர்ந்து வந்துட்டானுங்க. திடீர்னு அவரை வந்து மரியாதை இல்லாம பேசுறது இவங்களுக்கு வழக்கமா வரமாட்டேங்குது. அது அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு இவனுக்கு. அதுல இருந்து மாத்திக்க முடியல. குடிபோத மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த ஹீரோட ஃபேன்ஸ் சொல்லிக்கிறாங்களா, அப்படி கிடையாது. அதாவது விஜய்னாக்கு மட்டும்தான் ஹேட்டர்னு ஒரு பேஸ் இருக்கு, புரியுதா? மற்ற ஹீரோஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஹீரோ ஃபேன்ஸ் இன்னொரு ஹீரோட இதை பேசுவாங்க. ஆனா விஜய்னா மட்டும்தான் ஹேட்டருங்கிற பேஸ் வச்ச ஒரே ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆக்டர். முதல்ல சரி ஒரு நிமிஷம் இவ்வளவு அதுதான் அர்த்தமே இல்லாத ஹேட்டு. கேக்குதா ப்ரோ? இல்ல எவனாவது ஒரு டிஎம்கே காரங்கிட்ட போயிட்டு நீ இருக்கிற தெருவுல ஒரு அணில் இல்லைன்னு சொல்ல போறோம். ஒரு அஜித் ஃபேன் இல்ல சார், ஒரு விஜய் ஃபேன் இல்ல யாருமே இல்ல. ஏன் அஜித் ஃபேன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அணில் இருக்கும். இத ஏன் சொல்றேன்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே வந்து நம்ம என்ன ஃபேன் தான். ஆமா இவனுக்கு தளபதி அபியூஸ் பண்ணி இவனுக்கு அரெஸ்ட் ஆகுறானுங்கன்னா அது அவன் ஏரியாவே அவனை அசிங்கமா தான் பாக்கும், புரியுதா? அது பிடிச்சவன் பிடிக்காதவன் அணில் இல்ல வேற ஏதாவது ஃபேன் பேசுங்க. இவனுக்கு எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு மெதப்புல பண்ணிடுறானுங்க. இந்த சொல்லதான் ஏதோ கிட்டாலன்ற மாதிரி அதான் பாப்போம். ஆனா பாவமா தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல இப்ப எங்க வேலையும் பண்ணி ஆகணும். அதாவது மக்களுக்காக போய் சில போராட்டத்தை பண்ணி அரெஸ்ட் ஆகுறது வேற, சரியா? ஒரு கோடி 70 லட்சம் பேருக்கு மேல 35% வாக்கு வாங்கி ஒருத்தர் வந்து சிஎம் ஆக்கி இன்னைக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நீ என்ன வேணா பேசுவே, அந்த கவர்மெண்ட் வாங்கி மூட்டு போகணும்னா அது முடியாது இல்ல. நீ அதாவது கிரிட்டிசிசம் வைக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது, தாராளமா வைக்கணும். சொல்ல போனா நீ வைக்கலன்னா ஏன் வைக்க மாட்டேங்கிற ஏன் கேள்வி நாங்களே
கேள்வி கேட்கிறோம். அது வேற. கேள்வி கேட்கறதுன்னு ஒரு விதம் இருக்கும். அப்ரோச் ஏன் அப்படி இருக்கு? நீ எப்படியா ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணி வன்மத்திலே கேட்டீங்கன்னா இப்படிதான். சரி ப்ரோ, கொஞ்சம் ப்ரூட்டலாவே கேக்குறேன். அப்படி உனக்கு அவர் கீழே உனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ வேற ஸ்டேட்டுக்கு போயிரு, இல்ல வேற நாட்டுக்கு போயிரு. கமல் மாதிரி வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பு. கலர் சொல்லு. கலர்ட்ட சொன்னா அவன் பக்கத்திலே அவங்க ஊர்ல எதிர்பார்த்து கொடுப்பான். அவங்க ஸ்டேட்ல அவனே இங்கே எப்படா வரலான்னு இருக்கான். நம்ம ஆளு பிடிக்காதவன் இல்ல நம்ம ஆளு பிடிக்காதவன் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்தெல்லாம் இங்க இருக்கானுங்க சில பேரு. அது யாருன்னு தெரியும், அதை விட்டுருக்கேன். இங்க இவருதான் கையில இல்ல இவரு இல்ல இல்லடா அலெக்ஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேட்டகரி. ஒண்ணு விஜய பிடிச்சிருக்கணும், இல்ல விஜய பிடிக்கூடாது. அவ்வளவுதான். இன்னைக்கு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் உனக்கு சிஎம். நீ ஒத்துக்கலனாலும் ஒத்துக்காட்டி அதான் நேசம். இல்ல ஹரி ப்ரோ அடுத்த 10 வருஷத்துக்கே அவருதான் சிஎம். நீ உனால எல்லாம் ஆட்சி கூட பார்க்க முடியாது. இல்ல இப்ப இதுக்கே இப்படி கதறாங்களே. நான் இது இந்த வடக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை பிஎம் ஆக்கி விட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? என்ன கதிக்க ஆவாங்க? ஐயா இப்ப ஒரு நிமிஷம் ஒரு இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேக்குதா? சொல்லு. கேக்குது. அவரு எந்த மைக் சரி பண்ணுங்க. ஒரு சைடு இல்ல ஒரு சைடு அதான் இல்ல ஒரு சைடு ஆர்டல் வந்துட்டு பக்கத்துல இருப்பான், இன்னொரு சைடு கார்த்தி ப்ரோ மைக் இருக்கும், குறுக்கால கலர் வருவான். நிறைய இது போயிட்டு இருக்கும். அதான் இல்ல ஒண்ணு சொல்ல வந்தேன் நான். இப்போ என் தலைவன் சேவையா இருந்தாங்க, நீங்களா செத்தீங்கடா. அதான் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல நம்மளுக்கு காங்கிரஸ் வந்துட்டு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் தான் இது பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி வந்துட்டு ஒரு மோசமான கட்சி, அது மதவாத பரப்புற கட்சி தானே. ஆனா நீ பிஜேபி பவர்ஃபுல் இல்ல இந்தியாலன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க நார்த்ல. அது யாராலே அதை மறுக்க முடியாது. அதான் இதே மாதிரிதான் வந்துட்டு உனக்கு தளபதி பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்ல வந்துட்டு அவர் இது பண்றாங்களோ, ஆனா ஒரு பவர்ஃபுல்லா இருந்தா மூடிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா இல்லன்னா இந்த மாதிரி கரண்ட் தான் அந்த பவர்ல கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி சில பேர் 10 கிடக்குறானுங்க. ஆனாப்பட்ட எம்எல்ஏல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் 10 சொல்லுங்க. எந்த டைலாக் எது ப்ரோ? நிறைய இருக்கு. ஏன்டா சொல்றீங்கல்ல நெஞ்செல்லாம். ஆமாமா அலெக்ஸ், நெஞ்செல்லாம் நெஞ்சு வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதா இருக்கணும், நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது. அதாவது தளபதி வந்து லோயலமணிகிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோவுக்கு போயிட்டு லோயலமணி வந்து இந்த டிபேட் ஷோல டிவி டிபேட் நியூஸ் டிபேட்ல ஏதோ வேற ஒரு கட்சிக்காரர் ஒரு மாதிரி பேசிடுவாரு. சரியா பேசிட்டாராம். அதை வந்து அண்ணன் பாத்துட்டாரு. ஓகேவா? அப்புறமா நேர்ல கூப்பிட்டு எங்கோ தூரத்துல நின்று இருந்தாராம் ராஜ்மோகன் இவரு லோயலமணி எல்லாம் ஒன்னா நின்று இருந்தாங்களாம். அப்ப லோயலமணி வந்து கை கட்டி கூப்பிட்டாராம் தளபதி. சரியா? தூரமா நின்று கூப்பிட்டாராமா. கூப்பிட்டோன்னே லோயலமணி வந்து போயிருக்காரு பேசலான்னு சொல்லிட்டு. ராஜ்மோகன் தள்ளி நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்களாம், என்னடா அண்ணன் கூப்பிட்டு பேசுறாரு, அவன் பாடுறா புடிச்சிட்டான்டா, நல்ல பேர் எடுத்துட்டான்டா, அப்படி இப்படிலாம் இங்க பேசிக்கிறாங்களா இவங்க எல்லாம். அங்க பார்த்தா அண்ணன் வந்து லோயலமணி நெஞ்சில எல்லாம் கை வச்சு ஏதோ பேசுறாராம். ஒன்றும் புரியலையா? சரியா? எல்லாம் இதாயிட்டாங்க. அப்புறம் லோயலமணி பேசி முடிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன மணி என்ன இது இல்ல அண்ணன் கிட்ட பயங்கர பாராட்டு போல அப்படி இப்படி எல்லாம் கேட்டிருக்குங்க. சொல்லவே இல்லையா? அவர் ரொம்ப நேரமா வந்து இல்லன்னு ஏதோ சமாளிச்சுட்டே இருக்காரு. எல்லாம் நல்லபடியா போச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போனோன்னு ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்களாம். அப்ப வந்து ராஜ்மோகன் அண்ணன் கிட்ட சொன்னாரா, ஆமா உன் நெஞ்சில வச்சு சொன்னாரு. இன்னொன்னு இல்லண்ணே, ஒரு ஷோல வந்து இவர் யாரோ வேற ஒரு கட்சிக்காரர் தப்பா பேசிட்டாரு, நானும் பதிலுக்கு அவர் திட்டேன். அதுக்குதான் எப்படி நீ அப்படிலாம் பேசுவ, இன்னொரு கட்சிக்காரங்களை அப்படிலாம் பேசுறோம், யாரு உரிமை கொடுத்தா அப்படின்னு. இல்லண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. தளபதி கேட்டோடனே மணி என்ன சொல்லியிருக்காரு, இல்லண்ணே அவங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க, எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சுன்னு. நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதான் இருக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லி நெஞ்சில கை வச்சு சொன்னாரா. இது வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு மேடையில வந்து ஒரு மேடையில ஷேர் பண்ணாரு ஒரு 10-15 நாள் முன்னாடி. எங்கயோ போயிருந்தாரு. அப்ப அதை இதெல்லாம் சொன்னாரு, நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு. இந்த யூத் படம் இது என்ன டோன் புரியுதா? இந்த யூத் படத்துல வந்துட்டு இருக்குமே, அதான் என்னது ஒரு 3வது மனுஷன் என்னாலே தாங்க முடியல, தாங்கலன்னா விஷம். அதேதான் அந்த மாதிரி அண்ணன் வந்து அதுக்காக நீ என்ன
பேசுவியா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் ப்ரோ பேசணும். இந்த அவங்க மாதிரி என்ன இல்ல பேச போறாங்க? ஒரு நிமிஷம் இல்ல நம்ம என்ன எப்படின்னா இல்ல புது ஸ்கீம் ஏதாவது கொண்டு வரலாமா, நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் யோசிக்கும் போது பாஸ் அவன் திட்டான் பாஸ், அவனை தூய்வான கக்கத்துல கட்டி விடா, அதெல்லாம் வந்துட்டு சபையில கொண்டு வந்து பேசுனுக்கிறேன், அந்த மாதிரிதான் பண்ணிருக்கேன். இல்ல இவருக்கும் இவரு நெஞ்சில எல்லாம் கேவச்சு பேசணும், தூரத்துல இருந்து இவங்க பாத்துட்டு இவரு புகழ்ந்திருக்காரு, நல்ல பேர் எடுத்துட்டாருலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. தலைவன் திட்டு வாங்கிட்டு ராஜ்பவன் காமெடினா லைலோ லைலோமணி உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. அதான் அப்படி கேட்டாரு. இல்ல இதான் இந்த வடிவேல் காமெடி வந்துருமா, தெய்வமே என் தெய்வமே திட்டுற மாதிரி போய் கெஞ்சிட்டு வருவாங்க தெரியுமா? இல்ல ப்ரோ ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ இல்ல தனி இல்ல எனக்கு தோன்றது ஒண்ணு சொல்றேன். வேளாமணி ஆல்ரெடி ஒரு தான் இப்ப இந்த 234 தொகுதியில நிக்கிறதுல ஒரு எம்எல்ஏவா நின்று இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாப்புல. இவரை விட வீக் கேண்டிடேட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்திருக்காங்க. ஒரு இதான் நிக்காம ஒரு சுச்சுவேஷன் தான், நிக்காம சுச்சுவேஷன் போயிருக்கு. உண்மையிலே இப்ப இருக்கிற ஒரு இதுக்கும் ஒரு டிசர்வ் தான் நினைக்கிறேன். அது போனாலும் இன்னைக்கு சரியா அவருக்கு எங்க இல்ல ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். திருச்சி கலகல லோயலாமணி நிக்க வைங்க, முதலமைச்சர் அதான் எக்ஸிஎம் அவர் வந்துட்டு ஸ்டாலின் நிக்க வைங்க. ஸ்டாலினா லோயலாமணியான்னு பாத்துக்கோங்க, ரிசல்ட் என்ன வரும்னு எல்லாருக்கும் ஸ்டாலின் மேல இவ்வளவு வன்மோ உனக்கு ஏன் இவ்வளவு வன்மோ? நீ சந்தோஷப்படணும் அலெக்ஸ் ப்ரோ. ஒரே நிமிஷம் இல்ல எனக்கும் பாசம் தாங்க, அதனாலதான் அவர் இல்ல அவர் போட்டியிடணும். மோகன் ஏதோ சொல்ல வராரு. இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த அனஞ்சித்துக்கும் வந்து ஒரு சொல்லியிருக்காங்களா அந்த டம்ளர் காமெடிக்கு கப்பு சூடா இருக்கு, கப்பு சூடா இருக்குன்னு அதுக்கு வந்து புடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. லயலோனையும் சத்தம் போட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா நீ அப்படி பேசாதேன்னு இருக்காரா? அது இல்லாம ஒரு நியூஸ் வந்துச்சுல ப்ரோ, இப்ப வந்து ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் வந்து சீட்ஸ் வாங்கும் போது நான் அவங்க டீம்ல இருந்தே நம்ம பேச்சா இந்த டீம்ல இருந்தே வந்து நிறைய பேர் அந்த சீட் வாங்கினனால இவங்க எல்லாம் பிஹைண்ட் சீன் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி வந்து இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஃபெலிக்ஸ் சார் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஃபெலிக்ஸ் சார் வந்து சொன்னாரு நிறைய பேர் இருக்காங்க பிஹைண்ட் சீன்ஸ் வந்து இது பண்ணும்ல அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப யார் யாரெல்லாம் போனாங்க, 2-3 பேர் ரமேஷ் அண்ணா வந்தாரு, இதெல்லாம் வந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாம் பின்னாடி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா கன்ஃபார்மா எலெக்ஷன் சான்ஸ் வந்து லயலோனனுக்கு வந்து கிடைக்கும் ப்ரோ. இல்ல அவர் தான் இப்ப இது கிடைச்சிருச்சு, வாரியம் கிடைச்சிருச்சுல்ல, வாரிய தலைவர் ஆக்கிட்டாரு ப்ரோ. பட் ஆனா என்னன்னா சப் எலெக்ஷன்ல எல்லாம் கிடைக்காது, இதுல எல்லாம் கிடைக்காது. நான் சொல்றது எம்பி அந்த மாதிரி இதுல ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி ஃபியூச்சர்ல பாப்போம். இதுல வந்து நம்ம யோசிக்கிறது இல்ல, தலைவர் என்ன யோசிக்கிறாரோ அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்பதான் ப்ரோ ஆட்சிக்கு வந்துருவோம், 60 நாள் தான் ஆகுது இன்னும். அது எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதனால வந்து ஐயா என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இன்னும் 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல். அது உள்ளாட்சி தேர்தல் இது வந்து வேறதுல நீங்க சொன்னது வந்து எம்பி எலெக்ஷன் சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள வந்து அண்ணனுக்கு வந்து யார் லாயலா இருக்காங்களோ அப்ப அது பாத்துப்பாங்க, அது பாத்துக்குவாங்க. இப்பவே ப்ரோ இவனை நீங்க உண்மையா சொல்ல போறமா இருந்தா நம்ம வந்து எலெக்ஷன் இடத்துல வேற கட்சி இருந்தா ஒரு 20 பேர் தூக்கி இருப்பானுங்க ப்ரோ. நம்ம வந்து ஒரு விஷயத்த மைண்ட்ல இருந்து எடுக்கணும், சரியா? நான் அதை வந்து நான் இதை குறுக்கிடுறேன். எதுக்குன்னா எப்பயுமே நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸை மட்டும் பேச முடியாது, இதுக்கு மேல கவர்னன்ஸ் இருக்கு. கவர்னன்ஸை தான் இனிமே நம்ம பேசணும். அடுத்த எலெக்ஷன் வர்றப்ப வரட்டும், அப்ப எலெக்ஷனை பத்தி பேசிக்கலாம். இப்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ் வந்து கவர்னன்ஸ் பேசுவோம். ஏன்னா கவர்னன்ஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம், ஏகப்பட்ட. அதுவும் இந்த கரப்ஷன்லாம் இவ்வளவு தூரம் இறக்குறதெல்லாம் எவனுமே நினைச்சே பார்த்ததில்ல. 60 டேஸ்ல இதை கொண்டு வந்தது. பத்திரப்பதிவு துறையெல்லாம் வந்து நீங்க போய் நிக்கணும், கியூல நிக்கணும், அலைய விடுவான், அவ்வளோ லஞ்சம், அவ்வளவு பிரச்சனை இருக்கும். இப்ப என்னன்னா போன ஆட்சியில உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கே அனுப்பிடுறாங்களாம் பேப்பரை. இவங்களால நம்பவே முடியல, இது ஃபேக்கா உண்மையான்னு தெரியாம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி இருக்காங்க நிறைய பேர். என் ஃப்ரெண்டுக்கே நடந்துச்சு ப்ரோ, வீட்டுக்கே வந்துருச்சா என்ன தெரியல. சொல்லுங்க பேசி முடிக்க விடுங்கய்யா முதல்ல. இன்ஃபர்மேஷன் சார் சொல்லுங்க, இருங்கய்யா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் கார்த்தி ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க.
இப்ப நீங்க நம்ம ரமேஷ வந்து கார்னர் பண்றானுங்கல்ல, கார்னர்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அது நீங்க வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் பார்த்தா, ரமேஷுக்கும் லோகேஷ் அண்ணா அவருக்கும் 2 பேர்த்தையும் தான் அவனுக்கு கார்னர் பண்றாங்க. ஒண்ணு ரமேஷ் வந்து நல்லா பண்றாப்படி, அந்த ஒரு நேம் வந்து இவனுக்கு வைத்தறிச்சல், அந்த ஒரு கேட்ச் ஒரு வைத்தறிச்சல். லோகேஷ ஏன் கார்னர் பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 17 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கொண்டு வர போறோம். ம். கரெக்ட்டா? அது வந்து நியூ ஃபிளாட்ஸ், நியூ அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே இல்லாம டிடிசி அப்புறம் புதுசா வந்திருக்க சைட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்லயே ம். பண்ணிக்கலாம். இப்ப இ-சேவை மையம் மாரி இருக்குல்ல, அது மாரி நீங்க அது ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். நீங்க வந்து போக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அது போக நீங்க அந்த ராம்சார் நிலத்தை வர ப்ரோ நம்ம இது அந்த இது கான்ட்ராக்ட் வந்து வர ஒரு கேன்சல் பெரிய பண்ணி இது விட்டோம் ப்ரோ. அந்த அக்ரிமெண்ட்டை. அதெல்லாம் ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பத்திரப்பதிவுல நீங்க வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஒரு 10% to 15% வந்து நீங்க வந்து நேருக்கு நேரு ஆபீசர்ஸையும் அவங்களையும் கண்ணுக்கே பார்க்க மாட்டீங்களே. ஆன்லைன்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற. கொரி இருந்தா கொரி போடுவாங்க. அத நீ கிளியர் பண்ணி சப்மிட் பண்ணீன்னா, அதுக்கு உனக்கு பத்திரம் வந்துரும். அந்த மாரி வந்து ஆகஸ்ட் 15 அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு காண்டு. இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு நெக்ஸஸ் இருக்கு தெரியுமா? அவனுங்க வந்து பண்ணதுதான் ஒரு சின்ன இது மாரி பண்றானுங்க. இது வந்து நல்லா நோட் பண்ணாலே தெரியும். இது வந்து நீங்க கொண்டு போய் இப்பவே இந்த மாரி நடந்திருக்கு. பத்திரம் இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன்ல வந்து இது மாரி ஆயிரும், அது மாரி ஆயிரும் ஒரு ஸ்டே வாங்குறக்கோ, இல்ல அவங்க நேம டேமேஜ் பண்றக்கோ தான் இவனுங்க இந்த வேலைய பாக்குறானுங்க. அது ப்ரோ இதுல ஒரு இல்லைங்க. இந்த அடுத்த 5 வருஷம் இதுதான் அவனுங்க வேலையா இருக்க போகுது. சரியா? இது மக்களுக்கே பழகி போச்சு. அதுதான்யா நமக்கு புளிச்சு உண்மையாலுமே போச்சு. கடுப்பா இருக்கு. நமக்கு பழகி போச்சு, புளிச்சு போச்சு. மக்களுக்கும் புளிச்சு போச்சு. அதனால நீங்க யார்கிட்டயும் இப்ப எதுவுமே ப்ரூவ் பண்ண வேணாம். அண்ணன் என்ன ஜோன்ல இருக்காருன்னா, எனக்கும் மக்களுக்கும் தான் கம்யூனிகேஷன். அவங்க தேவைன்னா அதை ம். பூர்த்தி பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவங்க மேற்கொண்டு நான் திரும்பி தொடரணுமா வேணாமா அடுத்த டேர்ம்லங்கிறத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். இடையில இருக்கிறதெல்லாம் வெறும் ஃப்ளஃப். சரிங்களா? அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம மக்கள் பிரச்சனை ம். என்னங்கிறத பார்த்து அதை அப்பப்ப அட்ரஸ் பண்ணி தீர்த்தாலே போதும். இடையில எவன் ம். என்ன கத்தினாலும் மக்கள் காது வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு ப்ரூஃபே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். ம். ப்ரோ ஹரி ப்ரோ அதை தானே பண்ணாங்க. அதை விடவா இப்ப பண்ணிட்டாங்க. ம். சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு விஷயம் ப்ரோ. என்னன்னா இந்த அண்ணன் வந்துட்டு இந்த இது பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குலாம் வந்துட்டு இது சொல்லி சொன்னாங்கல்ல, லஞ்சம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சாரு தெரியுமா? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஆமா. ஒருத்தர் வந்துட்டு 8,000 ரூபாய் கொடுத்து கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. அவரை வந்துட்டு இன்னைக்கு பாக்குறேன் நானு. அவர் சொல்றாரு இன்னைக்கு எனக்கு 15,000 மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் தினேஷ் ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்கு ம். அவங்க 2 வருஷமா ம். போராடிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு பத்திரப்பதிவு துறையில அவங்களோட டாக்குமெண்ட் வந்து மாட்டிருக்கு. அது ம். இவங்களே அழகா வந்து உங்களுக்கு பெண்டிங்ல இருந்திருக்கு, இப்ப எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கே போயிடுச்சு, வீட்டுக்கே போயிடுச்சு. கொரியர் ம். ஸ்பீட் போஸ்ட்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம். அண்ட் புரியுதா? வந்துட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஏஜென்ட்டுமே இல்ல இப்ப. ஃபர்ஸ்ட் நீங்க என் போனீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வாசல் எனக்கு பிடிப்பாங்க. கால் பண்ணா. ம். இல்ல அதான் தினேஷ் ப்ரோ, ஒரே செகண்ட் எனக்கு முடிச்சிடறேன். என் ஃப்ரெண்ட் ம். எனக்கு கால் பண்ணிட்டு அடிக்கடி கேட்பான் இந்த மாதிரி அப்டேட்னா என்னடா இதுவா அப்படின்லாம் கேட்பான். அவன் வந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்டான், எனக்கு பயமா இருக்குடா, ஏதோ வந்திருக்கு ஃபேக்கா, எவனோ ஒருத்தன் காப்பி பண்ணி ஏதோ ட்ராப் பண்றக்கா இந்த அட்ரஸ் ம். அமுச்சு விட்டானாடா, இது ஒரிஜினல் பத்திரமான்னு தெரியல அப்படிலாம் சொன்னான். ம். அப்புறம் அவன் கூப்பிட்டு நீ வெரிஃபை பண்றா, போய் அந்த ஆபீஸ்க்கு போ, டிஏ போய் வெரிஃபை பண்ணுன்னு சொல்லி அவர் போய் ம். பார்த்தா கிட்ட ஆமா நாங்க தான் அமுச்சு விட்டோம்னு சொன்னாங்கடா. என்னால நம்பவே முடியலடா, தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குதாடா. அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பயம் வந்திருக்கு. அது எந்த அளவு நார்மலைஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆமா. இப்பெல்லாம் நடக்காது. இப்படி நடந்தாலே அது தப்பு, அது ம். அப்நார்மல்ங்கிற மாதிரி அவ்வளவு நெகட்டிவிட்டியை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட அது முழு மனசை ஏத்துக்காம அதையும் ஒரு நெகட்டிவ் கோணத்துல பாக்குற மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க லஞ்சத்தை. அவனால ஆமா. ஏத்துக்க முடியல. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம், ஏதோ பண்றானுங்க போல அப்படின்னு ம். நினைச்சுக்கிட்டே அவன் புலம்பிட்டு இருந்தான். அப்புறம் போய் நீ போய் கேளு எதுவும் கிராஷ் ம். எனக்கே டவுட் வந்துச்சான் கேட்கும்போது. நல்லது நடக்கிறத கூட இந்த சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கீங்க. தினேஷ் ப்ரோ ஓவர் நைட்ல சரி பண்ண முடியலாம். ம். நினைச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்தவங்க ஆமா. ஒருத்தவங்க எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. எல்லாம் குப்பை மாதிரி கிடக்குது. ம். அவரு ஹீஸ் வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன். அவர் ஸ்டைலுக்கு இந்த கவர்மெண்ட்டை மாத்தணும்னா, இந்த சிஸ்டமை மாத்தணும்னா இட் வில் டேக் சம் டைம். ஒரு 6 months ஆவது எடுக்கும். எஸ். அவரோட ஸ்டைலுக்கு இவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் இந்த சிஸ்டம் அவர் ம். ஸ்டைலுக்கு மாறணும். அவர் வெல் ஆமா. ஆர்கனைஸ்ட் பர்சன், பங்க்சுவல் எல்லாமே நமக்கு தெரியும். அது ம். கேக்குதா? இது என்ன இதுதான் அப்படின்ட்டு. சோ அதுக்கு அதான் அது கொஞ்சம் ஆமா. டைம் ஆகும் தான். இது 60 daysல இந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது சாதாரண ஃபீட் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அது ஆமா. கேக்குதா? அதுக்கு கேக்குது ப்ரோ. ம். கேக்குது கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல இது ஆர்கேட் ட்வீட் போட்டிருந்தால, ஆமா.
ஆமா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சரி. ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க, அவர் டிகிரி சேர்த்து கொடுங்க, சில பேர் இருக்காங்க. இல்ல அவரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு போடுறாரான்னு தெரியல. சிம்பிளா போயிட்டு ஒரு முதலமைச்சர் போயிட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு காண்டாச்சு. பர்சனலா கேட்கணுமா? பர்சனலி மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு கேட்கணும்? என்னன்னா ஏன்னா இவங்க எடப்பாடி ஸ்டாலின் எல்லாம் வந்து ஆட்சி பண்ணனால பழைய அந்த ஜெயலலிதா அவங்கள மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன யாருமே வந்து கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். என்னன்னா நீங்க பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேனே. சொல்லுங்க. சரி நீங்க நான் உங்களை கேக்குறேன். இல்ல நீங்க முடிங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை வைக்கிறேன். அதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. இப்போ என்னன்னா என்ன பொறுத்து சரி சொல்லுங்க. கொஞ்சம் ஆடியோ டிலே ஆகுது, சாரி ப்ரோ. இல்ல நான் கேக்குறேன், இப்ப இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு எல்லாம் ஓகே. ஆனா என்னதான் நீங்க இதா இருந்தாலும் நீங்க சிஎம்க்கு கீழே தானே வருவீங்க. சிஎமோட ப்ரெரோகேட்டிவ் தானே வேணும்னா மாத்துறது, ஷஃபிள் பண்றது, நமக்கு கரெக்டா இருக்கிற ஆளுகளை வச்சுக்கிறதுங்கிறது அவரு இது தானே. கிளாரிட்டிக்காக நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதான் ஆமா. ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா இருக்கும் போது என்னன்னா ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க. ஏடிஎம்கே ரூல் பண்ணும் போது யார் யார் என்னென்ன போஸ்டிங்ல இருந்தாங்களோ அதே தான் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்தது, டிஎம்கே வந்ததுக்கு அப்புறமும். இப்போ கடைசி அந்த 5 இயர்ஸ்ல எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு அதுல ஊழல் பண்ணாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த இது எப்படி சொல்றது, டேடி மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாலின் ரூல் பண்றாரா இல்ல வந்து இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ரூல் பண்றாங்களா, அவருக்கு தெரியுதா தெரியலையான்னா இவங்களே ராதாகிருஷ்ணனே நிறைய டிபேட்ல பேசியிருக்காப்புல. என்ன அப்படி வந்து பேர் எடுத்த ஒரு 10 வருஷம் ஆட்சியில இவர் வந்த உடனே இவரோட ஆளுமையை தானே பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம் அண்ணனோடத. என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து யாருக்கு எது இது பண்ணணுமோ, இப்போ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு மாநகராட்சியில. எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கியிருக்கானுங்க. ஓகேவா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. நடுவுல கொஞ்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கேக்குதா? கேக்குது. என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாருமே வந்து ஒரு 10 வருஷமா ஒரே போஸ்டிங்ல மாத்தி உக்காந்துக்கிட்டு இவங்க பண்ற இதுனால இப்போ ஷஃபிள் பண்ணிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா வரட்டும், அவருக்கு அதாவது வந்து அவரு சொல்றத செய்யறதுக்கான ஆள் வரட்டும். நீங்க உக்காந்து தேய்ச்சிட்டு போகும். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? நீங்க வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்து இந்த பொசிஷன்ல உட்கார்றது சிஎம் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான். கவர்னன்ஸ் அதாவது அவரோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் நீங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, இவர் சொன்னாங்களே நான் வரேனே, இவர் சொன்னாங்களே வரேன். இவங்க எல்லாம் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு, மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவங்களோட தேவை, இவங்களோட மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு யாரு இவன்? இல்ல நீ படிச்சவன் ஜேர்னலிஸ்ட் தானே. ஒரு சிஎம் போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்? ஜேர்னலிஸ்டே திட்டுறாங்க, அந்த ஆளோட சக ஜேர்னலிஸ்டே திட்டுறாங்க. பிஎஸ் வந்து நீ போயிட்டு இது அதுதான். அதாவது நீ வந்து அறிவாலயத்து கொத்தடிமையா இருக்கிறன்னா நீ போய் முட்டு கூடு. நீ எப்படி பர்சனல், அதாவது வந்து ஒரு பப்ளிக் இது ஃபார்ம்ல வந்து நீ வந்து அவர் பர்சனலி நீ போய் அப்பாலஜி கேளுன்னு நீ இப்படி போட்டு போனாயே. ஒரு 2 கோடி பேர் இப்படி சொல்லுவீங்க. நாளைக்கு வந்து எங்கோ வந்துட்டு ஒரு இபி துறையில ஒரு லைன்மேனை வந்து வேற போஸ்டிங்க்கு மாத்தினா அவர் டீம் போய் இவர் மன்னிப்பு கேட்கணுமா? பர்சனலா நான் அவரோட வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கம்பேர் பண்றது நினைக்க வேணாம். எல்லாருமே ஏன் முதல்வரே வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கீங்க, மக்களுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க. முதல்வரே அதுக்கு தான் வந்திருக்காங்க. முதல்வரே வேண்டானாலும் மக்கள் மாத்திடுவாங்க. அதனால முதல்வர் பவருக்கு உட்பட்ட அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. அது ஒண்ணு இல்லீகல் தான் கிடையாது மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஹரி நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டே ஹரி, ஒண்ணு பாத்தியா, அவரு மனுஷன் கொடுத்துருக்காங்களா அந்த பொசிஷனை, அங்கேயே உட்காந்துக்கணுமா? எனக்கு புரியல. எனக்கு
மனுஷன் 2 மாசம் வந்து அப்சர்வ் பண்ணாரு. இப்ப கேள்வி கேக்குறாரு. அந்த பஸ்ல உட்கார வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு பாத்தியா? ஆமா அவர் வேலையை சஸ்பெண்ட் பண்ணாரு. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது வந்து அவரு 2 மாசம் வந்து அப்சர்வ் பண்ணாரு யார் யார் என்னென்ன பண்றீங்கன்ட்டு. பார்த்தாரு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த ஒரு 2 நாள்ல வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சு மாத்தி விட்டாப்புல. அருண் ஐபிஎஸ் அவரையும் தான் பண்ணாரு. அது போனா டீப்பா போனோம். அது வேணாம். இல்ல இல்ல அவராலதான் 2 பேர், ஒருத்தர் சிங்கப்பூர் போனது, ஒருத்தர் இன்னும் தலைமறைவா இருக்குது. அதெல்லாம் ஒரு கெஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து இப்ப தூக்கி பள்ளிக்கூட வேலை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவர் விடுங்க, அவர் விடுங்க. மறுநாளே வந்து அவங்க வீட்லயும் ரைடு போயிருக்கு. அங்க இதுல இருந்து இடி ரைடு போயிருக்கு. அது எதுக்குன்னு சொல்லிருங்க. அவங்க ஒய்ஃப் மேல கேஸ் இருக்குல்ல, ஊழல் குற்றச்சாட்டு. அவங்க 2 பேர் மேலயும் கேஸ் இருக்கு. இன்னும் இவர் மாட்டல. அவங்க மேல டவுட் வந்து இப்ப வந்திருக்காங்க. நடக்கும், ஒண்ணு நடக்கும். அவர் வந்து லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் ஒரு சும்மா ஒரு இருந்தாலும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 மாசத்துல வந்து 2 மாசத்துல வந்து அவரு நம்ம கட்சிக்காரனா இல்ல, இப்போ லஞ்சம் வாங்கினவரு. அவர் அதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்திருக்காரு. திரும்பி போற அதான் டைலாக் சொல்லிட்டு வாங்க ஃபன் மோடுக்கு போவோம், மறுபடியும் ஜனநாயகன் போவோம் வாங்க. இப்ப இவரே திரும்பி போறோம்னு சொன்னாலும் மக்கள் மக்கள் விட மாட்டாங்க. பாட்டிமா அன்னைக்கு அழுகுறாங்கடா அலெக்ஸ். அவர் பெரம்பூர் தொகுதி போறாங்க. ஐயா இறங்கிறாதப்பா, நீ வந்துடாத, சிஎம் சீட்டை விட்டு இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. இல்ல ப்ரோ, சில பேர் என்னன்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் எதுக்கு இது லவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறானுங்க. மக்கள் ஏன் இப்படி முதல்ல மக்கள் ஏன் இப்படி சொல்லிக்கிறேன். இல்ல மக்கள் ஏன் இப்படி போனாங்கன்னா, ஒரு ஃப்ராடுக்கு ஒரு இன்னசென்ட் பையனே பரவாயில்ல, புரியுது? ஒரு 30 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 30 வயசு மேல ஒரு ஃப்ராடா இருக்கான், ஒரு 20 வயசு மேல வந்துட்டு ஒரு இன்னசென்ட் பையன் இருக்கானா, அந்த இன்னசென்ட் பையனே பரவாயில்லன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இரு தினேஷ் இரு. அது மட்டும் இல்ல, நான் ஒரு இது சொல்றேன். இவங்களுக்கு மட்டும்தான் ஆள தெரியும், இவங்க பரம்பரை மட்டும்தான் ஆளணும்னு வந்துருங்க எழுதி கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்நாடு ஜனங்க இல்ல இல்ல இப்போ இவருக்கு வந்து அரசியல் தெரியாது. இல்ல இந்த துறையில தான் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர் இந்த துறையில தான் இருக்கணும் எப்பயுமே. பர்மனன்ட் என்ன பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு. அது கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். யூடியூப் ப்ரூட்டஸ் ஒன்னு பேசிருப்பான், ஞாபகம் இருக்கு? அப்புறம் எலெக்ஷன் பாடி பனிஷ்மென்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு கேட்டகரியே பயப்படுறீங்களா? கார்த்தி ப்ரோ, பனிஷ்மென்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னே ஆபீஷியலா சொல்லுவாங்களே சில ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கும்போது நீங்க இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சிஎம் சொல்ல நீங்க யார் சார்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? இல்ல இது இந்த போன ஆட்சியில நீ இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கியா? கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது கொஞ்சம் பல இதுதான். நீங்க அதர் டைம்ஸ் மார்க் பண்ணி போடுறதே சொல்றீங்க, நீங்க ரிப்போர்ட்டரே மார்க் பண்ணி போட்டுருக்காங்க ப்ரோ. உண்மையிலே அந்த பேரு மறந்துட்டானே, அது என்னது இந்த பத்திரிகையாளர் போனேன். மீடியா ஒண்ணு இருக்கு, அதுவும் மீசையில மூஞ்சி வச்சிருப்பான். ஆனா இப்ப கொஞ்சம் அடங்கிட்டான். முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல, இந்தியாலயே எந்த ஸ்டேட்லயும் ஒரு சிஎம் இன்னொரு ஆக்ட்ரஸோட வச்சுன்னு பத்திரிகை எல்லாம் போட விட மாட்டாங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அந்த பத்திரிகையே பேன் ஆகும். நம்மளால தான் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றது. உண்மையில இந்த இடத்துல யார் இருந்தாலும் முடிச்சு விட்டுருவானுங்க. அலெக்ஸ், நீ உனக்கு தெரியாது இல்ல, அவங்க எல்லாம் வந்து பயங்கர டிஃபர்மேஷன் கேஸ் எல்லாம் போட்டு ஓடெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த அவங்க லேடி இருக்கும் போது, ஜெயலலிதா இருக்கும்போது மீசகிஸ் எல்லாம் இருக்கும்போது மீசி எல்லாம் மறிச்சுட்டு செவுரு எகிரி குச்சி ஓடின கதெல்லாம் இருக்குது, குப்பை பொறுக்கி மாதிரி. நம்ம அண்ணா அந்த அளவுக்கு பண்ண வேணாம். ஒன்னிதம் இவனை மூடி வைங்க, இல்ல வந்துட்டு மேலதான் தூக்கி உள்ள வைங்க. இல்ல இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பாரு, அவ்வளவுதான்.
இல்லங்க இப்ப நான் blessing நான் தான் சொல்றேன். தெளிவா அலெக்ஸ் இல்ல ப்ரோ இல்ல தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு நிமிஷம் எம்எல்ஏ தப்பு பண்றாங்களோ இல்ல வேற யாராவது தப்பு பண்றாங்களோ இல்ல டிவிகேல யாரும் தப்பு பண்றாங்கன்னா அதை பத்திரிகையில போடுறது வந்துட்டு இப்ப யாரும் வேணா நீங்க டிஎம்கே கார மாதிரிலாம் நாங்க கத்தல. இவனுக்கு என்ன தெரியுமா, விஜய் த்ரிஷா இதோட எடுத்து போடுறது இல்ல வேற ஏதாவது கான்ட்ரவர்சியில ஏதாவது ஒண்ணு ஃபேக்கா எடுத்து போடுறது. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, எப்படியும் இந்த பத்திரிகையில வாங்கி காசு கொடுத்து படிக்கவும் மாட்டானுங்க, அப்படி ம் தூரமா நின்னு பாத்துட்டு போயிடுவானுங்க. உனக்கு இல்ல வியாபாரமும் அதெல்லாம் இப்போ ஆகாது. யாருமே வாங்குறது அதான் கிடையாது. அதான் அதான் இல்ல ஒரு வியாபாரம் ஆகாதது, அவர் ஒரு அட்டென்ஷனுக்கு ஒரு கிரியேட் பண்ணாதது. இவன் எதுக்கு இந்த இல்ல மாதிரி அதாவது நாசமா திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு எதுக்கு பண்றானுங்க? எங்கேயாவது டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு தான் பண்றான். இப்ப இல்ல அவனுக்கு அவனுங்க ப்ராஃபிட்டே இல்ல. இது பிட்டு மீடியா மாதிரி அலெக்ஸ், அவனுங்களுக்கு தான் வந்து பார்த்தேன்னு வையேன். அதான் கேக்குறேன், இல்ல ப்ராஃபிட்டே ஓப்பனாவே இல்லாம பேசுவோம், பண்ற. இல்ல ஓப்பனாவே பேசுவோமே. இது நித்யானந்தா அவங்களது கேஸ் வந்து வந்தது அவங்களது தான், அது போட்டது சன் டிவில என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்தான் என்ன. அது மாதிரி ஒண்ணு ஒண்ணா எடுக்கல. இப்போ பொள்ளாச்சி நியூஸ் கூட இவன் தான் என்ன, இவன் தான் வந்து அந்த இது லீக் பண்ணது வீடியோஸ் எல்லாம் என்ன. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, மஞ்ச பத்திரிகைன்ற மாதிரி இவனுக்கு பிட்டு பத்திரிகை இவனுங்க என்ன. அவனுங்க ஒருத்தனாவது வந்து நியாயமா ஒரு அரசியலை பத்தி பேசி என்ன இது மக்களுக்காக நாங்க செஞ்சோம்னு சொல்லி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா? இந்த மாதிரி பண்றத எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இல்ல, இந்த மாதிரி பண்றத எந்த ஆட்சியாளர் வந்தாலும் நியூட்ரலா இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கதான் செய்வாங்க. நீ அப்போ ஓடி போயிட்டு வந்து ஒரு இன்னொரு கட்சி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் என் மேல வந்து 280 கேஸ் இருக்கு, நான் இதுல இத்தனை கேஸ் பெருமையா பேசுறதெல்லாம் இல்ல. ஒரு கேஸ் வந்து ப்ரூஃப் இருந்தா கூட இல்ல 280 கேஸ் இல்ல, அதான் இல்ல மாமா, 280 கேஸுக்குது. நீ என்ன நாட்டுக்கு சுதந்திரமாடா? நாய நீ பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த நாய, இல்ல இதுல என்ன பெருமை? ஒரு ஃபேமிலியா உட்காந்து பாக்குற சன் டிவில போட்டு நீ அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த என்ன. நீங்க எல்லாம் வந்து அண்ணன் சொன்னாருல்ல டெவில்ஸ்ல பேசக்கூடாது. 280 கேஸ் எம்எல்ஏ ஏடா பெருமை? இந்த ரீல்ஸ்ல பிள்ளைங்க தெரியும் பேருதான் மாமே கேஸ் வாங்கிட்டு அப்படின்னு தான். ஏன்னா கேஸ் வாங்குறது அதை கெஸ்ட் நினைச்சு தெரிறப்பா, இதுதான் தற்கொலை பசங்க. அந்த மாதிரிலாம் இவனும் வேற கண்ட்ரியா இருந்தா டிஃபமேஷன் கேஸ்லாம் போட்டா கண்ட்ரிலாம் இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம், நீங்க பக்கத்து சரி இப்போ சந்திரபாபு நாயுடு எத்தனை சிஎம்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. இப்ப நீங்க வந்துட்டு அவங்க கூட ஏதாவது ஒரு இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் ஏதாவது ஒண்ணு மாஃபிங் பண்ணி இல்ல பக்கத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி போட்டு விட அந்த மீடியாவே இருக்காது. மீடியாவை அழிச்சிருவானுங்க அவனுங்களாம். நீங்க நினைக்கிறீங்க பக்கத்து ஸ்டேட்லாம் சிஎம்ல ஏதாவது ஆக்ட்ரஸோட வச்சு பண்ண இருக்க மாட்டேன். நீ இங்கதான் என்னன்னு தெரியல. மார்க் பண்ணி போட்டாங்க அந்த பிரகாஷம் எல்லாம். அவங்க பேசுற டிபேட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலினா முதல்வர் ஸ்டாலினா இவர் விஜயா போக பழகி போனாங்க. ஆரம்பத்துல வயிற்று பழகி போனேன். போ டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நாளாகும். அதான் இப்ப 2 மாசம் அப்புறம் இது பண்ணிப்பாங்க. இவன் ஏன் ப்ரோ இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன் இதெல்லாம் வரும்போது இப்ப இன்னும் சில பேருக்கு இப்ப டிஎம்கேக்காரன் ஓப்பனா சொல்றேன், என்ன இருந்தாலும் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணல டிவிக்கு, இல்ல ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணல, அதான் ரொம்ப பெருசா பண்ணலன்னு நினைப்பானுங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு எலெக்ஷன் இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன்லயே இவனுக்கு ஆஃப் ஆயிடுவானுங்க. இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமா ப்ரோ, இவங்க நாங்க மெஜாரிட்டி இல்லாம நாங்க சேர்த்து இது பண்ணோம்னு முதல்ல இவ்வளவு கோடி ஓட்டு காட்டினதே மேட்ரு முடிஞ்சுது. ஏன்னா வந்துட்டு நம்பிக்கை தான் சொல்றாங்க. கேட்டு பாருங்களேன், இப்ப சொல்றாங்க விஜய்க்கு இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் வெறும் 20 தான், அதனால சும்மா எக்ஸசைஸ் சும்மா போட்டாங்க, அடுத்த வாட்டி அந்த 10 வராது அப்படிதான் பேசிட்டு. அப்ப 34 அதான் மீறி இருக்கு 14% யாரு? அதான் சும்மா ஏதோ போட்டு பார்க்கணும்னு ஏடிஎம்கேல இருந்து போட்டு பார்த்தாங்க. அடுத்து ஏடிஎம்கே முதல்ல சரி ப்ரோ இல்ல நான் ஓப்பா இல்ல ஒரு நிமிஷம் டிஎம்கே ஜெயிக்கும் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நான் ஓப்பனா உனக்கு சொல்றது தெரியாது. ஆனா இப்ப வர்ற எலெக்ஷன்ல தான் ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, நீங்க வர்ற எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அது கிளீன் தான், உண்மையில கிளீன் ஸ்வீப் மாதிரி போவோம். ஏன் இது இப்படின்னா ஆல்ரெடி ஒரு சிஎம் வந்ததுல இருந்தும் நல்லதுதான் பண்றாரு. இன்னொன்னு பெரிய இந்த என்ன ஏதோ காட்டு பூட்டுன்னு ஏதோ நடக்கல, அதான் பெரிய தப்போ எதுவும் நடக்கல. இதான் இன்னொன்னு பெரிய தப்பு நடந்திருந்தா அது இந்நேரம் டிஎம்கே என்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா? இப்பயே சொல்றேன், மீடியா நம்ம கிட்ட ரொம்ப டேக் ஓவர் பண்ணல. மிஞ்சி போனா கொஞ்சம் மீடியா வந்துட்டு நம்ம சைட்ல கொஞ்சம் வரானுங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்குது. நம்ம ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கரூர் அந்த மாதிரிலாம் போக தேவையில்லை, ஏன்னா திரும்ப நடக்காது. ஏர் ஷோ எடுத்துப்போம். ஏன்னா இப்போ நான் சென்னையில இருக்கிறனால ஒன்று சொல்றேன், என் ஃப்ரெண்டுங்க மந்தவெளி இதெல்லாம் ஏர் ஷோ எல்லாம் போனாங்கலாம்
ஆனா அவன் போயிட்டு எதுவும் பாதிப்பு இல்லாம வந்துட்டான். ஏன்னா அது வேற, அது பசங்க இது வேற. ஆனா அங்க போயிட்டு அலெக்ஸ் இறந்தவங்க நிறைய பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதை டிஎம்கே வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியும். அரூர் இப்ப எடுத்த உடனே ஏன் நம்ம மக்கள் வந்துட்டு நம்ம மேல ஏன் சந்தேகப்படலன்னா, இவனுங்க இது என்னது, நான் தமிழ்நாட்டுக்கே புதுசா ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல போய் ஏர் ஷோ பண்ணாங்க. இருக்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் மெரினா பீச் எவ்வளவு பெரிய இடம். இதுல வந்துட்டு ஏர் ஷோ பண்றாங்க. இன்னொன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க, ஏன்னா பிளெயின் இதுவே ஏர் ஷோ, அது புதுசு அது. ஆனா அதை ஹேண்டில் பண்ண வக்கீல்னு தெரியுதுல்ல, எதுக்கு பண்ணானுங்க பண்ணி அதான் நாசமா போச்சு. ஆனா அந்த மாதிரி இப்ப நம்ம அந்த மாதிரி இது எந்த கோளாறும் நம்ம கொடுக்காம இருக்கும். அது நம்ம அண்ணனுக்கும் தெரியும். முதல்ல இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, போலீஸ் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு இது இருக்கணும், மக்கள் எத்தனை பேர் வருவாங்க, முதல்ல ஒரு வெதரையாவது பார்ப்பாங்க. இது எப்படி இதுன்னா ஒரு நல்ல மேடை போட்டு மழை காலத்துல போட்ட மாதிரி ஆயிடுது. வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. இது சில்லி ரீசன் இல்லை, உண்மையிலே இது பெரிய ரீசன். அங்கெல்லாம் இவனுங்க போட்ட டைம்ல அந்த ஏர் ஷோ அப்பெல்லாம் வெயில் கொளுத்தின்னு இருக்கும். அதுவும் பீச்ல வெயில்லாம் இவனாவது நிப்பானுங்க, செத்து போயிடுவானுன்ற மாதிரி தான் இருந்தது. உட்கார வைக்கிறது, இன்ப நிதியை கொண்டு வந்து இங்க உட்கார நல்ல வேலை ப்ரோ, இந்த வைக்கிறது. வருஷம் எந்த ஏர் ஷோவும் நடத்தல. அது போன வருஷத்துல முடிஞ்சிருச்சு. எல்லினோவால இன்னி அதிகமா ஏதாச்சும். இல்ல ப்ரோ, மத்த இடத்துல பண்ணி இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் சிட்டில, பீச் ப்ரோ, அது எவ்வளவு நல்லா பண்ணிருக்கலாம். அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சிட்டில வந்துட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணி, இன்னொன்னு அந்த டைம் எவ்வளவு ட்ரெயின்ல எத்தனை இதுவாச்சு தெரியுமா? அதெல்லாம் நிறைய அன்னைக்கெல்லாம் ஒரு பெரும் கூத்து. இதெல்லாம் சென்னை இருந்த பசங்களுக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு பிரளயமே பண்ணிட்டானுங்க. அதனாலதான் இப்ப அண்ணாமலை அந்த டைம் கேட்டானே, அந்த டைம் அண்ணாமலை நம்மளுக்கு உப்பு போடும்போதே கேட்டான், ஏர் ஷோ வந்து ஏர் ஷோ என்னத்த வேற ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ மலைக்கு. அண்ணாமலை டம்மி. ஏன்னா அண்ணாமலைக்கு ஹைப்பே இல்ல ப்ரோ, அது கார்த்திக் வர்மா இப்ப இல்ல. அதாவது வந்து டிஎம்கே அந்த இது கரூர் இஷ்யூ நீ சொன்னல, நீ சொன்னது வந்து வெறும் ஏர் ஷோ தானே சொன்ன. அவங்களோட வந்து ஹிஸ்டரி அப்படி என்ன, இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்திருந்தா அது நம்ம பக்கம் திரும்பறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது வாய்ப்பு இருந்திருக்கும், ஒரு இதுவா சொல்றேன். ஆனா வந்து இது வந்து டிஎம்கே இருக்கும் போது அதை வந்து மக்கள் யாருமே நம்பாது. ஆனா ஒரு நிமிஷம், இல்ல இந்த ஆளு சொல்றது எப்படி சமாக்குது, டிஎம்கேனாலும் அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. உண்மையில அது உண்மைதான் தெரியுமா? இல்ல இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இது ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் இல்லை. என்னன்னா டிவிகேல ஏதோ தப்பு பண்றாங்கன்னு எடுத்துப்போம், டிஎம்கே அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா எடுத்துப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது, ஏன்னா இது ஒரு சைக்காலஜி படி சொல்றேன். இப்போ நீ ஒரு டிவிகே எம்எல்ஏவும் டிஎம்கே எம்எல்ஏவும் கொண்டு போய் நிறுத்தினா மக்கள் எதை நம்புவான்? உண்மையில இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த சொல்லுவ மாதிரி இல்ல டிஎம்கே எம்எல்ஏ சும்மா இருந்தா கூட இந்த புதுப்பேட்டையில சார் நான் பிச்சை தந்த சார்னு அவன் போட்டு அச்சு இழுத்துன்னு வருவான் பாரு, அந்த மாதிரிதான் அது டிஎம்கே எம்எல்ஏ. ஒழுங்கா வண்டியில ஏறவே இல்லையான்ற மாதிரி. அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படியா அலெக்ஸ்? அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படி. அதனால வந்து பாருங்க, அவன் அங்க மட்டும் போட்டு சுத்தல ப்ரோ. ஓட்டு கேட்கும் போது இப்படிதான் நகையை போட்டு போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு. முதல்ல இல்லங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒண்ணு சொல்லணும். என்ன தெரியுமா, இப்போ தமிழ்நாடு மக்கள்ல அரசியல் ரீதியாவே ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து இப்ப தளபதி, நடுவுல எடப்பாடி. இதெல்லாம் சொல்ல முடியாது, யாரும் அதை ஸ்டாலின் சொல்ல முடியாது. அதான் இல்லங்க, இப்ப நீங்க நான் சொன்ன 3 பேரும் இல்லங்க, நான் சொன்ன 3 பேரையும் பாருங்களேன். எம்ஜிஆர் டிஎம்கே செற்பலச்சர், ஜெயலலிதா கதற பண்ணாங்க, தளபதி அதேதான் பண்றாரு. இது எப்படின்னா இதுல ஒண்ணு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஜெயலலிதா அவங்க போனதுக்கு அப்புறம் எடப்பாடி வந்தாரு. எடப்பாடிக்கு ஆப்ஷன் இல்லாத ஒப்புல் சப்பானி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து அந்த 5 வருஷத்துக்கு பெரிய ஆளுமையா இது வரைக்கும் வந்து இன்னும் வந்து பில்டப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, அவர் அப்போதுல இருந்தே ஒப்புல் சப்பானி தான். அது உண்மைதான் சொல்றது. இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இல்ல இப்போ எம்ஜிஆர் காலம்ன்றது நம்ம அப்பா காலம் இருக்கும், இல்ல உங்க அப்பா காலம் கூட இருக்கும், அதான் இல்ல அம்மா காலம், அந்த மாதிரி காலம். இப்ப அதுக்கடுத்து வந்துட்டு ஜெயலலிதா காலம் நம்மளே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஏன் இப்போ அப்ப நீங்க காலேஜ் வச்சிருப்பீங்க, நான் ஸ்கூல் வச்சிருப்பேன், அவ்வளவுதான் இது டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் இப்ப இதுக்கு அடுத்து தளபதி காலம் வரும்போது பார்த்தாதான், விஜய் அவர் காலம் வரும்போது பார்த்தா இப்ப ஜென் ஆல்பா வந்துட்டு இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறானுங்க, அவன் வளர்றானுங்க. இது மேட்ரு எப்படின்னா, ஒரு 3 ஜெனரேஷனுக்கு டிஎம்கே ஒரு அக்யூஸ்ட்னு காட்டியாச்சு. இதுக்கு அதான் சொல்றேன், இதுக்கு மேல உதயநிதி இல்ல, அங்க ரஜினியே டிஎம்கேல நின்னாலோ
இல்ல எவ்வளவு பெரிய ஆக்டர் வந்தாலும் ஷாருக்கானே டிஎம்கேல நின்னாலும் டிஎம்கே திரும்ப வராது. ஏன்னா இதுதான் தளபதி மட்டும் வந்து ஊம குத்தல, காலங்காலமா குத்தின்னு. ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, இதெல்லாம் உண்மையில நம்ம ஆளு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு, இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்ற மாதிரி தான் போனாரு உண்மையிலே. அந்த டிஎம்கேவை நம்பி வேற ஒருத்தர் இறங்குறாரு ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. அதான் சொல்றேன், அதை வேற ஒழுங்கா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன கேட்டா நம்ம ஆளோட ஒண்ணு இல்ல ப்ரோ, இது நம்ம ஆளோடைய வேவ் குறைஞ்சா மட்டும்தான் அடுத்த ஆட்சி ஒண்ணு வந்துட்டு இங்க வந்துட்டு ஒண்ணு முளைக்கும். ஆனா அது டிஎம்கேவா இருக்காது, ஏடிஎம்கேவா இருக்காது. சப்போஸ் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன கேட்டா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கு 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு டிவிக்கு ஆட்சி கேவலமா போகணும், இன்னொன்னு அவனுங்க வந்துட்டு அதிக கூட்டணி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணணும் மக்களை. ஆனா இது 2மே நடக்காது. வேணா பிரெயின் வாஷ் பண்ணலாம் அதிக கூட்டணி வச்சு, ஆனா டிவிக்கு ஆட்சி நாசமா போகாது. இவனுக்கு 2 பேரு இல்ல, இவனுக்கு 2 பேர் ஜாயின் பண்ணாலே நான் முடிஞ்சு போச்சு. இல்ல ப்ரோ, இப்போ இல்ல டிவிக்கே மாறணும்னா அதுக்கு என்ன நடக்கணும், முதல்ல இது எப்படின்னா யானை தான் தள்ள மண்ணவாரி கொட்டினாதான் அது நாசமா போகுமே தவிர யாரு பண்ணாலும் நாசமா போகும். சரியில்லைன்னு என்ன யாரு டிவிக்கே மாறணும்னா என்ன மாறணும்? இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ, ஜெனரேஷன் மாத்தினுக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஜெனரேஷன் மாறும்போது இப்போ ஒரு ஜெனரேஷன்ல டிஎம்கே அடி வாங்குறானுங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம அடி வாங்கணும்னா இந்த 2 கட்சியில முடியாது செஞ்சவனுங்கடா அவனுங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ, காரணம் இல்ல கருணாநிதி அப்புறம் எம்ஜிஆர் தூக்கி போட்டு தங்கலம் இருக்காரு. அதே கருணாநிதி அந்த பையன் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா போட்டு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட எக்ஸ்ட்ரீம் எம்ஜிஆரோட எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவல் போயிட்டாங்க ஜெயலலிதா, தூக்கி உள்ள வைக்கிறது. உண்மையில எம்ஜிஆர் கூட கல்யாணம் கருணாநிதிக்கே அதான் இல்ல ப்ரோ, எம்ஜிஆர் கூட கருணாநிதி உள்ள வைக்கல. ஆனா ஜெயலலிதா பிளட்டி ராஸ்கல் நட்ராத்திரியே தான் ஒருக்கா வச்சிருக்காங்க ப்ரோ. புரியல, ஒரு வாட்டி வச்சாங்க அப்படியா? ஆமா, எம்ஜிஆர் வந்து ஒரே ஒருக்கா வந்து கருணாநிதி சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சு. இல்ல ப்ரோ, அது என்ன கேஸ் இது? ஆனா இந்த மாதிரி நைட்டு தரன்னு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா பிளான் பண்ணி ஜென்டலா பிளான் பண்ணியதான் தம்பி வண்டி இருக்குது வந்து ஏறுங்கன்ற மாதிரி. ஜெயலலிதா பண்ணது என்னன்னா, அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஜெயிலுக்குள்ள போக கூடாது. ஜெயலலிதா பண்ணதெல்லாம் இல்ல ஜெயலலிதா இல்ல சில பேர் நினைக்கிறாங்க ஜெயலலிதா எப்படி பண்ணாங்கன்னு. ஒரே ஒரு வார்னிங் தான் ஜெயலலிதா என்னன்னா, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணின்னு வந்தா உங்களுக்கு இப்பதான் இப்ப இருக்கிற பதவி டிஎஸ்பி ஐபிஎஸ்சி எல்லாமே இருக்கும், நீங்க அரெஸ்ட் பண்ணு வரலன்னா எந்த பதவியும் உனக்கு இருக்காதுன்ட்டாங்க. அவ்வளவுதான், மாற்று முடிஞ்சது. எல்லாம் போய் இல்ல உடனே உள்ள போய் தரன்னு சொல்லி அப்படி இல்ல ப்ரோ, எல்லா ஐபிஎஸ் ஆபீசருமே போட்டு யார் அரெஸ்ட் பண்றீங்க நீங்க வந்து யாருக்கு அரெஸ்ட் பண்ண தைரியம் இருக்கோ அவங்க வந்து கமிஷனர். உன் மேல எந்த கேஸ் இருக்கு அது இருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ரெண்டும் இல்ல, இது எப்படின்னா ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ராத்திரியதான் நீ அரெஸ்ட் பண்ணது இங்க நிறுத்துற இல்ல இருக்க மாட்டேன்ற மாதிரி. ஆனா அதே மாதிரி ஆச்சு, நைட்டு போய் அங்க குண்டு கட்டுதான் புச்சு தூக்கினதான். ஐயோ அம்மா கொலை பண்ண பாக்குறாங்க. அலெக்ஸ் அது கத்தனது வந்து முரசொலி மாறனும் டிஆர் பாலுண்டா. ஆனா அந்த அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் அது இல்ல, ஆனா வாய்ஸுக்கு அதுக்கு செம்மையா சிக்கும் தெரியுமா? கொல்றாங்களேன்னு வரும். கருணாநிதி ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல டப்பிங் பண்ணிக்கிறாங்க பேர் முரசொலி. அந்த டைம்ல ஒரு நிமிஷம் யாருன்னா ஒருத்தர் ஓவர்ல போற இல்ல, அந்த டைம்லயும் ஒருத்தர் பெங்களூருக்கு தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா? ஆமா அரெஸ்ட் ஆனது கூட தெரியாது பாவம் அவருக்கு. அலெக்ஸ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஏய் 2 பேர் எங்கடா போனீங்க, எங்கடா வரீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மறுபடியும் அதே சீனை ரீக்ரியேட் பண்ணா உதயநிதி என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான், உதயநிதி துபாய் போயிடுவாரு. துபாய் தான் துபாய் போட்டு டிக்கெட் வரமாமே டுர்ரு தான். ஆனா இல்லங்க ப்ரோ, அன்னைக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டது 2 பேர்த்துக்கும் தான், அது தெரிஞ்சுதான் தலைவர் ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ, முதல்ல இது எப்படின்னா நம்ம ஆளு வந்துட்டு ஒரு நோக்கம் என்னன்னா யாரையுமே ஒரு வில்லனா பாக்கல, இப்போ டம்மியா பார்த்தாரு, அதனாலதான் அவரு ஜெயிச்சாரு. இது எப்படின்னா இப்ப கூட ஸ்டாலின் எனக்கு தனி மரியாதை இருக்குன்னு பேசுவாரு.
அதான் இது எப்படின்னா ஸ்டாலினை டம்மியா பார்த்தாங்க மக்கள்னு சொல்றியா? இல்ல தம்பி அவரே டம்மியா தான் இன்டைரக்டா தளபதியும் டம்மியா பார்த்தாரு, மக்களும் டம்மியா தான் பார்த்தாங்க. இல்ல உண்மையெல்லாம் வெளியே உறக்க சொல்ற. இல்லங்க ஜெயலலிதானா கலைஞர் எப்படி இல்ல பார்த்தா இல்ல ஹரி 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 அப்படி பாக்கல. அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கான் ஹரி. அது ஆக்சுவலா அதான உண்மை. இப்போ இது ஆனா அவங்க நீங்க இல்ல நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. அப்புறம் கொத்தூஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இல்ல சூரிய இல்ல மாதிரி கத்திட்டு இல்ல இருப்பாங்க. ஆனா ஜெயலலிதா கலைஞரை ஜென்சி இல்ல டிஎம்கே ஜெயலலிதா கலைஞரை ஒரு வில்லனாவே பார்த்தாங்க. ஆனா அது காரணமா இருக்குது பாரு இவனுங்கள இல்ல இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இவங்களும் அசம்பிளில வச்சு அந்த அம்மாவை போட்டு புடவை பூச்சியில ஏறுது, முனிவர் பூச்சியில ஏறுது, இல்ல மானபங்கம் இவனுங்க வந்து பண்ற இவனுங்க சரி இவனுங்க ஓப்பனா இல்ல வந்து நமக்கு அதான் பாடம் எடுப்பானுங்க. ஒரு சட்டசபையில நிமிஷம் எப்படி bro. மரபு இல்ல இல்ல மாற்றுறது. இல்ல இருங்க. இப்போ ஜெயலலிதா இடத்துல நீங்களா இருக்கீங்கன்னு எடுத்துப்போம், பசங்க ஆம்பளைங்கன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஏன் இப்ப சட்டையை கிழிச்சு பேண்டை கிழிச்சு முடிய எங்க பூச்சி ஸ்டாலின் சார் இல்ல ஜட்டியோட வருவாருடா அவர் ஜட்டியோட ஜாலியா வரட்டும் எங்க வேணா சட்டசபையில வரட்டும். நான் கேக்குறது என்னன்னா இல்ல ப்ரோ இப்போ நம்மளுக்கே ஒரு அசம்பிளியில இருக்கோம். இப்போ நம்ம முடிய பூச்சி இழுத்து பிக்கிறது சட்டையை பூச்சி பேண்டை பூச்சி கிழிக்கிறதெல்லாம் இருந்தா எனக்கு என்ன தோணும், இப்ப நாளைக்கு இப்போ எனக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டானுங்க, நான் நாளைக்கு சிஎம் ஆயிட்டேன்னா நான் சத்தியமா பண்ணணும் விட மாட்டேன். என்ன பண்ணும் தூக்கி எதனா அவங்க சிக்கன் இருந்து சபதம் எடுத்துட்டு போன சிம்பு சொல்ற மாதிரி ஊடவே மாட்டேன் ஜெயலலிதா அப்படிதான். ஆனா ஊடவே அந்த அந்த மாட்டேன். பெருசு தூக்கின்னு வந்து என்ன பண்ற பாருங்கிற மாதிரிதான் ஜெயலலிதா. அந்த அத்தை ராத்திரில விட மாட்டேன். ஆனா அப்போ வீரம் இருந்தது ஒரு உண்மையிலே. சின்ன வயசுல தெரியலதான் ஆமா எதுக்கு இந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்றாங்கன்னு நான் சின்ன வயசுல லாலிபாப் சாப்பிட்டு அப்படியே பாத்துக்கிறேன். கேமரால சேக்கும் அந்த வீடியோ கண்ணுக்குள்ளே இருக்கு. நம்ம அப்ப டவுசர்ல கூட தான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட வயசானவருன்னு கொஞ்சம் பாவமா இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்பெல்லாம் என்ன ப்ரோ, எனக்கு அப்பயே சாகணும் பாவமா இல்ல ப்ரோ. சாகணும் ஒரு அப்படின்னு. நிமிஷம் இல்ல ப்ரோ, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எங்க ஃபேமிலி எல்லாம் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஒரு காலத்திலயும் வந்துட்டு தான் டிஎம்கேக்கு ஒரு பொழுதும் ஒத்து உதனது இல்ல. ஏன் டிவி கொடுக்கும் இல்லடா போதும் சரி. அலெக்ஸ், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது அந்த டைம்ல. நான் ரொம்ப சின்ன பையன், நானே சின்ன பையன் தான். ஆனா இதுல அதனால ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ, என் குடும்பத்துல 2 ஓட்டு தவிர எல்லா ஸ்கூல்ல ஓட்டும் முடிச்சிட்டேன். எல்லா ஓட்டும் விசலுக்கு இன்னொன்னு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவள்தான் விஜய் விஜய். ஏன்னா ஆனா அதாவது சத்தியம் ஆனா நீ இன்னொன்னு வந்து ப்ரோ தமிழ்நாடு சத்தியமா ஃபுல்லா நடந்த விஷயத்த உங்க வீட்டுல நடந்த மாதிரி சொல்ற. ஆனா இல்ல ப்ரோ, அதுக்கு நடந்தது 2 விஷயம். தளபதியால மட்டும் இல்ல. தளபதி ஒரு ஒரு பாயிண்ட். 2வது எடப்பாடி. இந்த ஆளு மாதிரி ஒரு டம்மி ஆளு. அதாவது ஒன்னுத்துக்கும் இதான் இது சொல்லுவான் பாரு, மாமா இவன் லாக்கி இல்ல மாமா ஒண்ணு நான் இல்ல ப்ரோ. எதிர்கட்சியா செயல்படல. என்ன ரீசன் கேட்டா உன் கட்சிக்குள்ள எல்லாம் அந்த படிக்காதவன் படத்துல சொல்லுவான் தெரியுமா, கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பேப்பர் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணியும் எதிர்கட்சியாவும் இல்ல இல்ல ப்ரோ, நான் ஒரு நிமிஷம் நடுவுல நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா ஜெயலலிதா இருந்தா என்ன இருக்கும், இப்ப இப்போ இந்த எலெக்ஷன் இருந்தா என்ன இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தா என் குடும்பத்துல 4 ஓட்டு வந்திருக்கும். ஒண்ணு நானு, இன்னொன்னு எங்க மாமா பசங்க 2 பேரு, பெரியப்பா பையன் ஒருத்தம் தான். ஏன் இது சொல்றேன்னா இந்த 4 தான் அணிலுங்க. அதான் என்னையும் சேர்த்துதான் அணிலுங்க. அது பெரியப்பா பையன் 2வது பையன் அதான் ஒரு நிமிஷம் பெரிய அதான் இல்ல இருங்க அதான் இல்ல ஒரு நிமிஷம் நான் பெரியப்பா பையன் மூத்த பையன் ரஜினி. இது ஏன் சொல்றேன்னா ஆனா இப்போ 12 ஓட்டு வந்துருக்குது என் குடும்பத்துல. 12 ஓட்டு வந்துட்டு அதான் இப்போ டிவிக்கு வந்துருக்குது. 2 வந்துட்டு அதை மாத்த முடியல. ஏன்னா எங்க பெரியப்பாலாம் எப்படின்னா அவ்வளவு ஒண்ணும் இல்ல, பெரியப்பா வெத்தலை போக கூடாது. பெரியப்பா நல்லா பேசுற போல அறிவுரை எப்படி தெரியுமா, ரொம்ப நேரம் பேசுவார். ரொம்ப நேரம் வந்துட்டு விஜய் புகழ்வார் தெரியுமா, நிறைய புகழ்வார். புகழ்ந்துட்டு அந்த பீடா சாரிதான் அந்த அந்த வெத்தலை பாக்கு போட்டது துப்பிட்டு ஒண்ணு சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் ரெட்டையில மாதிரி வருமா அந்த காலத்து எம்ஜிஆர்னு போவாரு. அதான் ட்ரிகர் அவன் புரியுது. எம்ஜிஆர் தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தா இவனுங்க தோல்விக்கு இல்ல அண்ணன் ஜெயிச்சதுக்கு அண்ணன் மேல டென்ஷன் ஆகுறானுங்களே. முதல்ல ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவோட ஷூஸை ஃபில் பண்ணல. கலைஞர் கருணாநிதி இருந்தப்ப அந்த ஆளு பண்ணதுல பாதியே நம்ம தான் இவர் பண்ணாரு. உதயநிதி சுத்தம் இன்பன் இப்பதான் டிகிரியே வாங்கியிருக்கான். சரியா, அதை விடு, அது குடும்ப கட்சி. ஓகேவா, இந்த சைடு எம்ஜிஆர் விட்டு போன லெகசியில அவர் ஷூஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து யார்கிட்ட போகுது, ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ். இதெல்லாம் யோசிச்சு பாரு. சரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. டிஎம்கே இன்னும் அழிஞ்சு போனது காரணம் நான் சத்தியமா உதயநிதி சொல்லுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்ப மட்டும் சொல்லல. அதுதான்டா நான் சொல்ல வந்தேன் அலெக்ஸ். அலெக்ஸ் இதா நான் அது ஒண்ணு சொல்லிடுறேன். இது ஏடிஎம்கேக்கு ஒரு எடப்பாடினா டிஎம்கேக்கு ஒரு உதயநிதிடா. ரெண்டுமே வந்து இது எப்படி சொல்றது, அது தக்க வச்சுக்க தெரியல. இல்ல ப்ரோ இப்ப நம்ம எல்லாரும் வச்சும் சொல்றோம். இது ஏன் சொல்றேன்னா இப்போ நாங்க 26ல மட்டும் நம்ம உதயநிதி நோட் பண்ணல,
அவர் அப்பத்துல இருந்தே ஒரு டெபுட்டி சிஎம்மா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கட்சியிலே வந்துட்டப்பல நான் தெரியாம கேக்குறேன், இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, என் கீழே இருக்கிறவங்க சேர்த்து சொல்றேன். சரி இல்ல இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன். கேட்கல, ஒரு ஒண்ணு கேட்டுக்கிறேன். கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ உங்க அப்பா வந்துட்டு சிஎம்னு சொல்லுங்க, கீழே இருக்கிறது யார் வேணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், உங்க அப்பா சிஎம், நீங்க வந்துட்டு அந்த கட்சியில வந்துட்டு டெபுட்டி சிஎம்மா உட்கார வச்சிட்டீங்க. உண்மையிலேயே அந்த கட்சியை நம்ம எடுத்துன்னு போயிடலாம், டேக் ஓவர் பண்ணலாம் தான் தோணும். ஆனா இந்த ஆள் என்ன தெரியுமா, இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு ஒரு கவுன்சிலர் கூட அதை பண்ண மாட்டான். இருக்கிற மொத்த மலுமுட்டு தனத்தையும் பண்ணுவா போல. உண்மையிலே அதான் எதுக்கு இந்த ஆளை வச்சான்ற மாதிரி அதான் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தா இன்னொருத்தர் வந்து அச்சு விட்டு பண்ணா போவாங்க என்ன கேட்டா சத்தியமா. இந்த ஆளை வச்சு சரி இப்ப அசம்பிளிக்குள்ள விட்டு சரி அறிவுரோ இப்ப தோத்துட்டு அசம்பிளிக்குள்ள விட்டாங்க, அசம்பிளிக்குள்ள போய் என்னத்த போடுவீங்க? அதாவது அலெக்ஸ் என்ன சொல்றான்னா, டேலண்டே இல்லாத நிப்போ கிட் உதயநிதிங்கிறான். ஐயா டேலண்ட விடுங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிப்போ கிட்டா இருந்து டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சரியா? அது வேற. டேலண்ட் இருந்தா அவருக்கு அவருக்கு இதெல்லாம் ஆர்வமே கிடையாதுடா. அவரோட ஆர்வமே என்ன, அவரு கூப்பிட்டு வந்து இதுல வைக்கிறாச்சு. அதாவது பிடிக்காத மினிஸ்டர் அவரு செய்யற வேலையில டெப்டி ஒரு எம்எல்ஏ ஆனாரு, ஒரு 2 வருஷத்துல வந்து டெப்டி சிஎம் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்ஓபியா இருக்கு. எல்ஓபியா ஒரு மக்களுக்கு, உன் தொகுதி மக்களுக்கோ இல்ல ஒரு எதிர்கட்சியா இது தமிழ்நாட்டு மக்களுக்கோ என்ன அதுக்கான கேள்வி ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கியா சட்டசபையில? என்ன புதுசா வந்த இது சௌமியா அன்புமணி கேள்வி கேக்குறாங்க, அவங்க தொகுதியில இந்த பிரச்சனை, உன் தொகுதியில இது பிரச்சனை, தமிழ்நாட்டுல இது பிரச்சனை அப்படின்னு உங்களால வாய் விட்டு கேட்க முடியுதா? அது கேட்டா நீங்க தான் மாட்டுவீங்கன்ட்டு சிஎம் பேசுங்க, சிஎம் அதை செய்யுங்க, சிஎம் பண்றது என்ன. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த 39 பேரும் என்ன இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட்டா இங்க தமிழ்நாட்டுல செருப்படி விழுன்னு தெரியும். இங்க எப்படி வெளிநடப்பு பண்ணாங்களோ அது மாதிரி வெளிநடப்பு பண்ண போறானுங்க. அது வந்து பில்லு பாஸ் ஆக போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. இவனுங்க வந்து அதுக்கப்புறம் இல்ல அதுதான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க வந்து ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து முக்கியமா அதை அப்போஸ் பண்ணி ஓட் பண்ணணுமோ அப்பெல்லாம் அவங்க ஓட்டே போட்டிருக்க மாட்டானுங்க, வெளிநடப்பு பண்ணிருப்பானுங்க. என்ன முக்கியமான பில்லுங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கூகுள் பண்ணி கூட பாருங்க. அப்போஸ் பண்ணி போட்டு ஜி கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்ன பண்றது? எப்பா இந்த ஜின்னு இல்லப்பா, இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஜிக்குமே வந்து அவனுக்கு அப்போஸ் பண்ணலப்பா. என்ன இவனுங்களாலதான் நிறைய, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வேற தேடி போனோம்னா அது டிஎம்கே கிட்ட போய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மை. நீங்க எல்லா பிரச்சனைக்கான வேறையும் நீங்க தேடி போனீங்கன்னா இவனுங்கிட்ட தான் போய் முடியும். கேட்டா வந்து நாங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னுவானுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். ஆமா இல்ல தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லுவாங்க.